டிவி நேயர்களே வணக்கம். இது கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி. CA, CMA மற்றும் CS ஆடிட்டிங் தொழில் படிப்புகளுக்கான நேரலை நிகழ்ச்சியில் நமது சந்தேகங்களை தீர்ப்பதற்காக நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜின் மாணவர் சேர்க்கை ஆலோசகர் திரு ஜி மணிகண்டன் அவர்கள் வந்திருக்கிறார். அவரை நம்ம முதல்ல வெல்கம் பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் क्वेश्चन என்ன அப்படின்னா, +2 முடித்த மாணவர்கள் இருக்காங்க. அவங்க ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த MBBS, BL, BE போன்ற தொழில் படிப்புகளுக்கு நிகரான வேற என்ன படிப்புகளை தேர்ந்தெடுக்கலாம்? அந்த படிப்புகளை பற்றி விரிவாக சொல்லுங்க. அதாவது இப்ப +2 ரிசல்ட்ஸ் வந்திருக்க சமயம் நிறைய மாணவர்கள் அவங்களுடைய கெரியர் என்னவா இருக்க போகுதுன்றத டிசைட் பண்ற சமயம். சோ அந்த சமயத்துல இந்த மாதிரி ஒரு கேள்வி கேக்குறீங்க. நிஜமாவே ஒரு நல்ல கேள்வி. என்னன்னா, நீங்க கேட்கிற மாதிரி MBBS, BL அல்லது இன்ஜினியரிங் மாதிரியான தொழில் படிப்புகள் அல்லது அதற்கு நிகரான படிப்புகள் அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? நிகரான படிப்புகள் அப்படின்னு சொல்றதை விட அதற்கு மேலான படிப்புகள் கூட சொல்ல முடியும். சோ எதனால அப்படின்னா, இந்த படிப்புகள் எல்லா வகையான தொழில் நிறுவனங்களுக்கும் உதவி செய்ய போகின்ற படிப்பு. சோ இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா, மருத்துவம் சம்பந்தப்பட்ட படிப்புகள் மருந்தகங்களிலோ அல்லது மருத்துவமனைகளிலோ தான் வேலை வாய்ப்புகளை கொடுக்கும். சோ அடுத்ததான் நீங்க இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா தொழில் நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்புகள் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிச்ச மாணவர்களுக்கு ஒரு சில துறை சார்ந்த வேலைகள் அதிகமாக இருக்கிறது, ஒரு சில துறையில பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது கூட சொல்லலாம். ஆனா இந்த படிப்புகள், நான் சொல்ல போற படிப்புகள் CA, CMA மற்றும் CS, அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி, காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்சி மற்றும் கம்பெனி செக்ரட்டரிஷிப் என்று சொல்லப்படுகின்ற CS. ஓகே, இந்த 3 படிப்புகளுமே பாத்தீங்கன்னா அக்கௌண்டன்சி அண்ட் காமர்ஸ் துறை சார்ந்த நிபுணத்துவம் கொடுக்கக்கூடிய படிப்பு. அதை நம்ம ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னு சொல்லலாம். ஏன் இந்த படிப்புகள் மற்ற படிப்புகளுக்கு மேலான படிப்புகள்னு நான் சொல்றேன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்ற படிப்புகள் எல்லாமே அந்தந்த துறை சார்ந்த படிப்புகள் தான். ஆனா இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த துறையில வேணா நீங்க வேலை வாய்ப்புகளை பெற முடியும். சோ இப்போ ஒரு CA முடித்த ஒருத்தர், அவர் ஒரு மருத்துவம் சார்ந்த நிறுவனங்கள், இல்ல கல்வி சார்ந்த நிறுவனங்கள், ஊடகம் சார்ந்த நிறுவனங்கள், கேளிக்கை துறை சார்ந்த நிறுவனங்கள், சோ இந்த மாதிரி வரிசைப்படுத்திட்டே போனா எல்லா வகையான நிறுவனங்கள்னு நான் சொல்லலாம். ஒரு சிறு குறு நிறுவனங்கள்ல ஆரம்பிச்சு பெரிய நிறுவனங்கள், கோடிகளில் முதலீடு செய்த பெரிய நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள், வங்கிகள், இன்சூரன்ஸ் கம்பெனிகள், இந்த மாதிரியான எல்லா நிறுவனங்களுக்குமே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி முடித்தவர்களுடைய உதவி தேவை. சோ அவர்களுடைய நிதி மேலாண்மைக்காகவோ அல்லது அவர்களுடைய வரி மேலாண்மைக்காகவோ அல்லது அவங்களுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்றாங்க, அதுல எரர்ஸ் இருந்தா கரெக்ட் பண்றது, அல்லது அரசு சொல்லுகின்ற வழிமுறைகளை இவங்க பின்பற்றுகின்றனரா, அந்த மாதிரியான வேலைகள் செய்வதற்கு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படித்தவர்களுடைய உதவி தேவை. அதே மாதிரிதான் உங்களுக்கு CMA மற்றும் CS. சோ அப்ப இந்த 3 படிப்புகளுமே ஒரு தொழில் படிப்புகள், ப்ரொஃபஷனல் கோர்சஸ். யூஸ்வலாவே நம்ம +2 முடித்த மாணவர்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா நம்ம டிகிரி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஒரு காலத்துல. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே டிகிரி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ நிறைய பேரண்ட்ஸ் என்னோட பையன் மற்ற ஒரே மாதிரியான ஒரு டிகிரி கோர்சஸ் படிக்கிறத விட ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கலாம். சோ ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுத்துட்டாவே பாத்தீங்கன்னா பொதுவாவே என்ன ரீசனுக்காக எல்லாரும் அந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ்குள்ள போவாங்கன்னா, ஒண்ணு சமூகத்துல ஒரு நல்ல அந்தஸ்து கொடுக்கும், அடுத்ததா பாத்தீங்கன்னா நல்ல வேலை வாய்ப்புகள், அது லட்சங்களில் சம்பாதிக்கும் வேலை வாய்ப்புகள் அல்லது அரசாங்க வேலை வாய்ப்புகள் அல்லது வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள். சோ இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு படிப்பு தான் இந்த CA, CMA மற்றும் CS படிப்புகள். சோ இந்த படிப்பை பற்றின அவேர்னஸ் மக்கள் கிட்ட கொஞ்சம் குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ இதனுடைய அவேர்னஸ் இருக்கிறவங்க கூட இந்த படிப்புகளை எப்படி எடுத்து படிக்கணும் அப்படின்ற புரிதல்கள் இல்லாம இருக்கிறதுனாலதான் நிறைய பேர் இந்த படிப்பை இன்னும் எடுத்து படிக்க தயங்குறாங்க. சோ இந்த படிப்புகள் பற்றி நம்ம விரிவாகவும் நம்ம பேச வேண்டியிருக்கு. ஒவ்வொரு படிப்பும் என்ன மாதிரியான படிப்பு, அதற்கு எத்தனை ஆண்டுகள் காலகட்டம் ஆகும், அதை யார் எடுத்து படிக்கலாம், அதற்கான குறைந்தபட்ச கல்வி தகுதி என்ன, அந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம விரிவா பேசணும். ஓகே சார். அப்ப அந்த CA, CMA, CS போன்ற படிப்புகளை படிக்கும் போது அது ரொம்ப கஷ்டம், அதை நம்மளால முடிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு பொதுவான கருத்து நிலவுதே. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அதுதான் நான் சொன்னேன், இந்த படிப்புகள் பத்தி புரிதல்கள் இல்ல மக்கள் கிட்ட. சோ என்ன அப்படின்னா, இந்த படிப்புகள் எப்படிப்பட்ட படிப்பு எப்படின்னா, இந்த துறை சார்ந்த நிபுணத்துவம் கொடுக்கக்கூடிய படிப்பு. சோ எல்லா படிப்புகளுமே தொழில் படிப்புன்னு எடுத்துட்டோம்னா ஆழ்ந்து படிக்க வேண்டிய படிப்பு. அந்த துறையில அவங்க உச்சக்கட்ட நிபுணத்துவத்தை பெற போறாங்க. எல்லா படிப்புகளுமே டஃபா தான் இருக்கும் தொழில் படிப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா. இப்ப நீங்க MBBS சொன்னீங்கன்னா ரொம்ப ஈஸியா முடிச்சுட்டு வர முடியாது. 5 ஆண்டு காலம் ஒரு மாணவர் கஷ்டப்பட்டா மட்டும்தான் ஒருத்தரோட உயிரை காப்பாற்றுற வேலையை அவருக்கு கொடுக்க முடியும். அதே மாதிரிதான் இன்ஜினியரிங், சட்டம் மாதிரியான எல்லா படிப்புகளும் தொழில் படிப்புன்னு எடுத்துக்கிட்டாவே கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். அது டஃப், அதை நான் படிக்கவே முடியாதுன்னு சொல்றவங்க யாரா இருப்பாங்கன்னா, அந்த படிப்பை பற்றி புரிதல்கள் இல்லாதவர்கள். இப்ப CA எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த படிப்புகள் ஒரு
5 ஆண்டு காலம், 5 முதல் 5.5 ஆண்டு காலம் நீங்க படிக்க வேண்டிய ஒரு படிப்பு. ஆனா இந்த படிப்புகள்ல பாத்தீங்கன்னா 3 நிலைகள் இருக்கு. ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு 3 நிலைகள் இருக்கு. சோ இந்த படிப்புகளை எப்படி படிக்கணும்ன்றதுதான் மிக 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 முக்கியம். சோ இப்ப இந்த கல்வி நிறுவனங்கள், இப்ப சிஏன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு கல்வி நிறுவனம் தான் இந்த படிப்புகளை வந்து வழங்குறாங்க. இந்த கல்வி நிறுவனம் பாத்தீங்கன்னா ஒரு பல்கலைக்கழகமாகவோ அல்லது ஒரு கல்லூரியாகவோ இல்லை. இந்த கல்வி நிறுவனத்தை வந்து மத்திய அரசாங்கம் 1949 சட்டம் இயற்றி தொடங்கப்பட்டதுதான் இந்த கல்வி நிறுவனம். சோ இவங்க என்ன பண்றாங்க, மத்திய அரசாங்கத்தினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் சொல்ற அமைச்சகத்தின் கீழே அதே சமயம் தனித்து இயங்கும் ஒரு நிறுவனமாகத்தான் இந்த கல்வி நிறுவனம் இயங்குது. இந்த கல்வி நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வணிக நிறுவனங்கள் அவங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது ஒருத்தருடைய வழிகாட்டுதல்களோட போகும்பொழுது அது சிறப்பாக இருக்கும். சோ இப்போ வந்து நிறுவனங்கள் வந்து ஆயிரங்கள் ஆரம்பிக்கிற நிறுவனங்கள் ஆரம்பிச்சு அடுத்து லட்சங்கள், அடுத்து கோடிகள், பல 100 கோடி, 1000 கோடின்னு சொல்லிட்டு நிறுவனங்களுடைய அளவு வந்து பெரிய அளவுல இருக்கு. சோ அப்படிப்பட்ட நிறுவனங்கள் வந்து அவங்க லாபம் ஈட்டும் பொழுது அவர்களுக்கு தேவையான அறிவுரையை வழங்குவதற்கான படிப்பு தான் இந்த சிஏ படிப்பு. சோ நான் சொல்ற மாதிரி சாதாரண நிறுவனங்கள் கிடையாது, சிறிய குறு நிறுவனங்கள் கிடையாது, பல 1000 கோடிகள்ல முதலீடு செஞ்ச நிறுவனங்கள். அப்போ அந்த நிறுவனங்களை வழி நடத்தி செல்ல போகிறவர்களுக்குன்னு ஒரு குவாலிட்டிஸ் இருக்கும் இல்லையா? சோ அப்ப அது அவங்களுக்கு எப்ப அந்த குவாலிட்டி கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த சிஏசிஎம்ஏ அல்லது சிஎஸ் படிப்புகளை முழுமையாக ஆழ்ந்து படிக்கும்போது மட்டும்தான் அந்த குவாலிட்டிஸ் கிடைக்கும். சோ மொத்தத்துல இந்த படிப்பு வந்து டஃப்பான படிப்புன்னு சொல்றதை விட அது படிக்கும் முறை இருக்கு இல்லையா, அந்த முறையை பேஸ் பண்ணி தான் நீங்க எப்படி அந்த படிப்பை முடிக்க போறீங்கன்றது இருக்கு. ஓகே சார். சோ நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் எங்க இருக்கு? இந்த சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் போன்ற படிப்புகளுக்கு நீங்க எந்த மாதிரியான பயிற்சி முறையை நீங்க வழங்குறீங்க? இதனால தேர்ச்சி விகிதத்துல எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கு? நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி கடந்த 2006ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட கல்லூரி. சோ இந்த கல்லூரி பாத்தீங்கன்னா சாதாரண பட்டப்படிப்புக்கான கல்லூரி அல்ல. இந்த படிப்பு வந்து சிஏ, சிஎம்ஏ மற்றும் இந்த சிஎஸ் சொல்லப்படுகின்ற இந்த 3 தொழில் படிப்புகளுக்கான முழு நேர கல்லூரி. இந்தியாவிலேயே முதலில் தொடங்கப்பட்ட முழு நேர கல்லூரி. இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் இந்த கல்வி நிறுவனங்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்ப நீங்க எம்பிபிஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 ஆண்டு காலம் மருத்துவமனை சார்ந்த கல்லூரிகள்ல தான் அந்த படிப்பு நீங்க போய் படிக்கிறீங்க. அதே மாதிரி இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் கல்லூரியில போயிட்டு 4 ஆண்டு காலம் படிக்கிறீங்க. அந்த மாதிரிதான் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் வந்து நீங்க ஃபுல் டைமா படிக்க வேண்டிய ஒரு கோர்ஸ். அதே மாதிரி இந்த சிஏ, சிஎம்ஏ மற்றும் சிஎஸ் படிப்புகள் பொறுத்த வரைக்கும் இந்த படிப்புகளை நீங்க புத்தக அளவுல மட்டும் படிக்க கூடாது. இந்த படிப்பை ஏற்கனவே முடிச்ச ஒருத்தர்கிட்ட போயிட்டு பிராக்டிக்கல் ட்ரைனிங் எடுத்து படிக்கணும். அதாவது சிஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சிஏ முடித்த ஒருத்தர்கிட்ட போயிட்டு 3 ஆண்டு காலம் ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் எடுத்து நீங்க இந்த படிப்பை முடிச்ச பிறகு என்னென்ன வேலைகளை செய்வீங்களோ அதற்கான பயிற்சிகளை வந்து படிக்கும் பொழுதே 3 ஆண்டு காலம், 1 வருடம் 2 வருடம் இல்ல 3 ஆண்டு காலம் இந்த பயிற்சியை நீங்க எடுக்கணும். அதே மாதிரிதான் உங்களுக்கு சிஎஸ், சிஎம்ஏன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 15 மாத காலம் இந்த பயிற்சியை நீங்க எடுக்கணும். சோ இதெல்லாம் கருத்துல வச்சுதான் என்ன பண்ணிருக்காங்க இந்த கல்வி நிறுவனங்கள், நீங்க முழு நேரமாக கல்லூரிக்கு போய் படிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவுறுத்தல் கொடுத்திருக்காங்க. இதை வாய்ப்பா பயன்படுத்திட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த படிப்புகளை பார்ட் டைம் மாதிரியும் ஒரு கல்லூரிக்கு போயிட்டு, ஏன்னா இந்த படிப்புகளுக்கு நீங்க கல்லூரிக்கு போக போறதுலன்றதுனால எக்ஸாமுக்கு முன்னாடி மட்டும் ப்ரிப்பேர் பண்ணா போதும், மீன் டைம் வந்து நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஒரு டிகிரி படிப்பை படிக்கிறாங்க அல்லது வேலைக்கு போயிட்டு இந்த படிப்பை படிக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு தொழிற்படிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பார்ட் டைமா படிச்சாலோ இல்ல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிச்சாலோ நீங்க பாஸ் பண்ண முடியாது. சோ இதெல்லாம் ஆராய்ச்சுதான் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி என்ன பண்ணாங்கன்னா, இந்த படிப்புகள் நிறைய பேர் எடுத்து படிக்க தயங்குறதுக்கும் அல்லது எடுத்து படிக்கிறவங்களும் அதை வெற்றிகரமா முடிக்காம இருக்கிறதுக்கும் காரணம் அவங்க அந்த படிப்பை முழு நேரமாக படிக்காததுதான் அப்படின்றத கண்டுபிடிச்சு இந்த படிப்புகளுக்கு ஒரு முழு நேர கல்லூரி, அதாவது காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரைக்கும் ஒரு கல்லூரி படிப்பை மாணவர் வந்து கல்லூரிக்கு போய் எப்படி ஒரு ஆசிரியர்களுடைய உதவியோட படிப்பாங்களோ அதே மாதிரி இந்த படிப்புகளை வந்து படிக்க போறாங்க. சோ அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபவுண்டேஷன் மற்றும் இன்டர்மீடியட், சிஏ, சிஎம்ஏ 2 படிப்புகளிலுமே முதல் 2 நிலைகளுக்கு பேரு ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட். சோ இந்த 2 நிலைகளை மட்டும் கல்லூரிக்கு நேரடியாக வந்து படிக்கிற மாதிரியான ஒரு திட்டம். சோ இந்த திட்டம் என்ன பயன் கொடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா, மாணவர்கள் வந்து நிறைய பேர் வந்து இந்த படிப்புகளை விரும்பி படிக்க வேண்டிய ஒரு சந்தோஷமா இந்த படிப்பை விரும்பி படிக்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம நல்ல மதிப்பெண்கள் தேர்ச்சி பெற்று நல்ல மதிப்பெண்களும் எடுத்து இந்திய அளவுல தரவரிசையிலையும் வர்றதுக்கான வாய்ப்பை வந்து உங்களுக்கு கொடுத்தது. சோ அதுதான் இப்ப நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி பொறுத்த வரைக்கும் அதனுடைய சிறப்பு அம்சம் அப்படின்றதே வந்து முழு நேர கல்லூரியாக செயல்படுவது. ஏன்னா வேற எங்கேயுமே இதுக்கான முழு நேர கல்லூரி கிடையாது. அதுதான் இதனுடைய சிறப்பு அம்சம். சோ அடுத்து இதனுடைய பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாணவர்கள் முழு நேரமாக படிப்பது மட்டுமல்லாமல் இங்க வந்து ஹாஸ்டல்ல தங்கி படிக்கும் பொழுது அவங்களுக்கு ஈவினிங்ல ஒரு ஸ்பெஷல் ஸ்டடி ஹவர்ஸ்
டெய்லி கம்பல்சரியா 6 மணிக்கு மேல உட்கார்ந்து படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம் வகுத்து ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 10 மணி நேரம் மாணவர்கள் படிக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. சோ இதுதான் இந்த படிப்புகளை மாணவர்களுக்கு புரிதல்களோடு படிப்பதற்கு நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி செய்த வழிமுறை. ஓகே சார், ஒரு காலர் இருக்காங்க பாத்தலாம். வணக்கம், இது கல்வி வழிகாட்டி. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? கோபால், சென்னையிலிருந்து பேசுறேன். சந்தேகங்களை கேட்கலாம். அதாவது சார், ஹலோ இருக்கீங்க, சொல்லுங்க. அதாவது ஒண்ணு இல்ல, இந்த பிகாம் படிக்காம பிளஸ் 2 முடிச்சுட்டு போறாங்கல்ல, அப்படி போகும்போது கரஸ்பாண்டன்ட் படிக்காம சொல்றாங்கல்ல, அதுக்கு வேல்யூ இருக்கா சார்? ஒரு கேள்வி. கரஸ்பாண்டன்ட் பிகாம் முடிச்சுட்டு சிஏ பையனை முடிச்சா வேல்யூ இருக்கா சார் பிகாமுக்கு? இல்ல வச்சுங்க. இன்னொரு கேள்வி என்ன, பிகாம் ஃபைனல்ல 7வது பேப்பர் எலக்டிவ் பேப்பர்ல ஓபன் புக்னு எதை சொல்றாங்க, என்னன்னு? மணிகண்டன் சார், ஓவர் டு யூ. எனக்கு அவரோட கேள்வி சரியா கேட்கல சார். ஒரு முறை ஒரு கேள்வியா நீங்க கேட்கலாம் சார். ஹலோ சார், ஒரு கேள்வியா நீங்க கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ மேம். யார? ஹலோ மேம். எஸ் மேடம், டிவி வால்யூமை ரெடியூஸ் பண்ணிடுங்க. ஓகே மேம், நான் பிஏ ஃபைனல் படிக்கிறேன். சொல்லுங்க. பிஏ ஃபைனல்ல 7th பேப்பர் எலக்டிவ் பேப்பர் மேம். எலக்டிவ் பேப்பர் சொல்றாங்க ஓபன் புக் எக்ஸாம், புக் வச்சு எழுதலாம் அந்த மாதிரி சொல்றாங்க. அது எனக்கு ஒரு டவுட் மேம். இஸ் இட் ஓபன் எக்ஸாம் லைக் புக் வச்சு they will provide book in the exam and நம்ம பார்த்து எழுதுற மாதிரியா? அதுக்கு கிளாரிபிகேஷன் வேணும் மேம். மணிகண்டன் சார், இது நீங்க இந்த கேள்விக்கான பதில் இந்த கல்வி நிறுவனத்தின் மூலமா தான் நேரடியா பெற முடியும். அந்த மாதிரி ஒரு திட்டம் இல்ல. அதாவது ஒரு பேப்பர்ஸ் நம்ம புக்கை வச்சு பார்த்து எழுதுற மாதிரியான திட்டம் இது வரைக்கும் இல்ல. ஒருவேளை இதற்கு அப்புறம் ஏதாவது மாறுதல்கள் வந்ததுன்னா நீங்க அந்த கல்வி நிறுவனத்தில், அதாவது சிஏ இன்ஸ்டிடியூட் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நகரத்திலுமே அவங்களுடைய சாப்டர்ஸ் இருக்கும். யூஸ்வலா நம்ம பிரான்ச்சஸ் சொல்லுவோம் இல்லையா, அதை இந்த கல்வி நிறுவனங்கள் சாப்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா நிறுவனங்களுமே அவங்களுடைய கிளைகள் இருக்கு. உங்களுக்கு அருகாமையில இருக்கிற கிளையில இதற்கான தகவலை நீங்க பெற முடியும். ஓகே, தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங் சார். நீங்க சொன்னீங்க தமிழகத்திலே தொடங்கப்பட்டுள்ள முதல் முழு நேர கல்லூரி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்பனா தமிழகத்துல இருந்து மட்டும் இல்லாம வேற ஸ்டேட்ஸ்ல இருந்து கூட மாணவர்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்களுக்கான வசதிகள் என்ன ஏற்படுத்திருக்கீங்க? இந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதலே முழு நேர கல்லூரியாக தான் தொடங்கப்பட்டது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாணவர்கள் அதிகபட்ச நேரம் படிப்பதற்காக மட்டுமே செலவு செய்யணும்ன்றதுதான் நம்மளோட குறிக்கோள். சோ அப்படி இருக்கும்பொழுது மாணவர்கள் தமிழ்நாட்டுல, அதுவும் பொதுவா ஈரோடு நகரத்துல மட்டும் இல்லாம மற்ற மாவட்டங்களிலிருந்தும் வராங்க. அது இல்லாம மற்ற மாநிலங்களிலிருந்தும் நிறைய பேர் வராங்க. பெங்களூரு, ஹைதராபாத் மாதிரியான மற்ற பெருநகரங்களிலிருந்தும் இங்க தங்கி படிக்கிறாங்க. சோ அப்படி படிக்கும் பொழுது மாணவர்களுக்கு அவங்களோட தங்குற வசதி சரியான முறையில இல்ல அப்படின்னா அது அகைன் அவங்களுடைய படிப்புகளை பாதிக்கும். அவங்க படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண விடாம அவங்களுடைய சொந்த வேலைகளுக்கு ஒரு நாளைக்கு அதிகபட்ச நேரம் அவங்க செலவு பண்ணக்கூடாது அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஹாஸ்டல் வசதியோடு கூடிய கல்லூரியை தான் நம்ம கட்டமைச்சிருக்கோம். சோ இங்க மாணவர் மாணவியர் 2 பேருக்கும் தனித்தனியா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி அவங்களுக்கான உணவு, எந்த வகையான உணவு அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்களோ, வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன், அவர்களுக்கு தேவையான உணவுகள் ஏற்பாடு செய்து தரப்படும். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு நல்ல சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், காற்றோட்டமான வசதி, அதுக்கப்புறம் தடையில்லாத மின்சாரம், மருத்துவ வசதி மாதிரியான எல்லா வசதிகள், கூடுதலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாண்ட்ரி வசதிகள் கூட செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா மாணவர்கள் படிப்புல மட்டுமே முழு நேரமா கவனம் செலுத்தணும் அப்படின்றதுனால இங்க ஃபவுண்டேஷன் மற்றும் இன்டர்மீடியட் இந்த 2 படிப்புகளுக்கும் இங்க தங்கி படிக்கிற மாணவர்கள் அவங்களுடைய சொந்த தேவைகளுக்காக கூட வெளியில செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் கல்லூரி உள்ளே அரேஞ்ச் பண்ணி கொடுத்திருப்பாங்க. சோ அது மட்டும் இல்லாம அவங்க மாலை நேரங்கள்ல படிக்கிறாங்க இல்லையா, அந்த டைம் கூட பாத்தீங்கன்னா இப்ப 4 மணிக்கு ஹாஸ்டலுக்கு போயிட்டாங்கன்னா அகைன் ஒரு 2 மணி நேரம் அவங்களுக்கு தேவையான ரெஸ்ட் எடுத்துட்டு 6 மணில இருந்து அவங்க படிக்கலாம். சோ இப்ப காலையில கல்லூரியில என்ன பாடம் நடத்தப்பட்டதோ அந்த பாடத்தை ரிவிஷன் பண்ணணும். அந்த ரிவிஷன் பண்றதுக்கு அவங்களுக்கு ஸ்டடி சூப்பர்வைசர்ஸ் இருப்பாங்க. சோ ஒரு குவாலிஃபைட் ப்ரொஃபசர்ஸ் இருப்பாங்க. அவங்க படிக்கும்போது ஏதாவது டவுட்ஸ் வரும் இல்லையா, இட்ஸ் லைக் டியூஷன். எப்படி நம்ம 10வது 12வது மாணவர்களை கட்டாயமா ஒரு டியூஷனுக்கோ அல்லது வீட்லயே கூட இருந்து படிக்க வைக்கிறோமோ மாலை நேரங்கள்ல, அதே மாதிரிதான் இந்த திட்டமும் வகுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது இவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் செய்து கொடுக்கும் பொழுது மட்டும்தான் அவங்களால படிப்புல மட்டுமே கவனம் செலுத்த முடியும். அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருந்து அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் செய்து தரப்பட்டிருக்கிறது. இந்த 2 வருட காலம் அவங்க சேர்ந்த பிறகு இங்க தங்கி படிக்கிற மாணவர்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் இங்கேயே செய்து கொடுக்கப்படும். ஓகே சார், ஒரு காலர் இருக்காங்க பார்த்தலாம். வணக்கம், இது கல்வி வழிகாட்டி. ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
பள்ளிக்கரணையில இருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா, சந்தேகங்களை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம். நாங்க பள்ளிக்கரணையில இருந்து பேசுறோம். என் பொண்ணு வந்து சிஎஸ் படிக்க வச்சேன்னா, ஆனா இப்ப ப்ராப்பரா எந்த ஜாபுமே கிடைக்கல. நாங்க என்ன பண்ணணும்? அவளுக்கு என்ன படிச்சிருக்காங்க அவங்க? சிஎஸ் படிச்சுட்டாங்களாமா? முடிச்சுட்டாங்களா இல்லையா? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டான். ஓகே, சிஎஸ் முடிச்சுட்டாங்களா? வேலை வாய்ப்பு சிஎஸ் முடிச்சிருக்காங்க. சிஎஸ் முடிச்சிருக்காங்க இல்லையா? சிஎஸ் முடிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த கோர்ஸ் முடிச்சிட்டு அவங்க அந்த நிறுவனத்தை ஆமாங்க சார். ஓகே, இந்த கோர்ஸ் முடிச்சிட்டு அவங்க அந்த நிறுவனத்துல மெம்பர் ஆயிட்டாங்களா? சிஎஸ் நிறுவனத்துல மெம்பர் ஆயிட்டாங்களா? ஹலோ. ஓகே, நான் இதுக்கான பதில் சொல்றேன். என்னன்னா, இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் சிஏ, சிஎம்ஏ அல்லது சிஎஸ் இந்த 3 படிப்புகளுமே இந்த படிப்பை முடித்தவருக்கு 2 வாய்ப்புகள் இருக்கிறது. ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படிப்பை முடிச்சுட்டு நேரடியாக வேலைக்கு போகுது. அது என்னன்னா, பெரிய நிறுவனங்கள்ல இவங்களை வந்து ஹையர் பண்ணுவாங்க. இப்ப சிஏ, சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் ஒரு நிறுவனத்தினுடைய கணக்கு வழக்குகளை பராமரிக்கிறது, அவங்களுக்கு வந்து இன்டர்னல் ஆடிட் பண்றது, அல்லது அவங்களுக்கான டாக்ஸ் பிளானிங் பண்றது, டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றது, பினான்சியல் அட்வைசஸ் கொடுக்கறது, இந்த மாதிரியான வேலைக்கு தான் ஆட்களை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. பொதுவா பாத்தீங்கன்னா, இவங்களை வேலைக்குன்னு எடுக்கும் பொழுது சிறு குறு நிறுவனங்கள் அவங்கள வேலைக்கு எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இதற்கான காரணம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏன்னா இவங்களுடைய மாத சம்பளமே வந்து 1 லட்சம் 2 லட்சம்னு இருக்கும். சோ பெரிய நிறுவனங்கள் வந்து ரேங்கிங்ல வந்த ஸ்டூடெண்ட்ஸ் 3 லட்சம் 4 லட்சம் கூட மாத சம்பளம் கொடுத்து ஹையர் பண்றாங்க. சோ அப்படி இருக்கும்போது இவங்களோட வேலை வாய்ப்புகள் எல்லாமே பெரிய நிறுவனங்கள்ல இருக்கும். அதே மாதிரி சிஎஸ் முடித்தவர்களை பொறுத்த வரைக்கும் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அல்லது பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த கம்பெனிகள்ல தான் இவர்களுடைய வேலையே இருக்கும். ஏன்னா இவர்கள் செய்ய போகும் வேலையே என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து அவங்களுடைய கேபிட்டல் ஸ்ட்ரக்சரிங், அவங்களுடைய இன்டர்னல் ஃபண்ட் சோர்சிங், அல்லது இவர்களுடைய நிறுவனத்தின் தகவல்களை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ்க்கு தெரிவிக்கிறது, அந்த மாதிரியான வேலைகளை தான் செய்ய போறாங்க. அப்ப அவர்களுடைய வேலை வந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அல்லது பப்ளிக் லிமிடெட் கம்பெனில தான் இருக்கும். சோ அந்த மாதிரியான நிறுவனங்கள்ல தான் அவங்க வேலை தேட வேண்டும். இதுல என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, முதல் வாய்ப்பு வேலை வாய்ப்பு, அடுத்ததா பாத்தீங்கன்னா சொந்த தொழில் தொடங்கும் வாய்ப்பு. சோ என்ன பண்ணணும், இந்த படிப்புகள் சிஏ, சிஎம்ஏ அல்லது சிஎஸ் இந்த 3 படிப்புல எந்த ஒரு படிப்பையும் வெற்றிகரமா முடித்த மாணவர் இந்த நிறுவனத்தினுடைய கல்வி நிறுவனம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து ஒரு மெம்பர்ஷிப் கொடுப்பாங்க. சோ இவங்க முடிச்சுட்டு அந்த நிறுவனத்துல மெம்பர்ஷிப் வாங்கிட்டாங்கன்னா அவங்க வந்து சுயமா பிராக்டிஸ் பண்ண முடியும். சோ அவங்க வந்து தனியா அவங்களே சொந்த அலுவலகம் திறந்து அந்த அலுவலகத்துல அவங்க ஒரு கம்பெனி செக்ரட்டரியா இருந்து அவங்களோட கிளைண்ட்ஸ்க்கு தேவையான சப்போர்ட்டை இவங்களுடைய ஆபீஸ்ல இருந்தே அவங்க பண்ண முடியும். இதுதான் இவங்களுக்கான வேலை வாய்ப்புகள். மேற்கொண்டு இவங்க வந்து படிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. இதனாலதான் இந்த படிப்புகளே வந்து ஒரு முதுகலை பட்டப்படிப்புக்கு இணையான, அதற்கும் மேலான ஒரு தொழில் படிப்பு தான். அதனால இந்த படிப்புகளுக்கே வேலை வாய்ப்புகள் மிக அதிக அளவுல இருக்கு. உங்களுக்கு தேவையான முறையை தேர்ந்தெடுத்து நீங்க இந்த வேலைகள் வந்து எங்க இருக்குன்றத நீங்க பார்க்கணும். மோஸ்டா பாத்தீங்கன்னா இந்த கல்வி நிறுவனங்களுடைய நோட்டீஸ் போர்ட்லயே வந்து இவங்களை ஹையர் பண்றவங்க வந்து நோட்டீஸ் போர்ட்ல போட்டிருப்பாங்க, அதை அவங்க ரெஃபர் பண்ணலாம். அல்லது இணையதளங்கள் அல்லது வாராந்திர ஆங்கில நாளிதழ்கள்ல ரெஃபர் பண்ணாங்கன்னா இவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. ஓகே சார், இன்னொரு காலர் இருக்காங்க பாத்தலாம். வணக்கம், இது கல்வி வழிகாட்டி. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம்மா, சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? மேம் நான் கோவையில இருந்து பேசுறேன். உங்க சந்தேகங்களை கேட்கலாம். நான் +2 முடிச்சிருக்கேன் மேம். அவுட் ஆஃப் 600 561 மார்க்ஸ் எடுத்திருக்கேன் மேம். சரிங்கம்மா. நான் வந்து ACCA அந்த கோர்ஸ் பண்ணலாம்னு இருக்கேன், அசோசியேஷன் ஆஃப் சார்ட்டர்ட் சர்டிஃபிகேட் அக்கவுண்டன்ட்ஸ். மேம் அந்த கோர்ஸை பத்தி ஃபுல் ஸ்கோப், அந்த கோர்ஸ் படிச்சா என்ன பையன், அதை பத்தி சொல்லுங்க மேம். ஓவர் டு மணிகண்டன் சார். ஓகே, சோ இப்ப இவங்க கேட்கிற படிப்பு பாத்தீங்கன்னா, இந்தியால வந்து எப்படி வந்து தொழில் நிறுவனங்களுக்கு உதவி புரிவதற்காக, சேவை புரிவதற்காக சிஏ, சிஎம்ஏ அல்லது சிஎஸ் நிறுவனங்கள் இருக்கின்றனவோ, அதே மாதிரிதான் வெளிநாடுகள்ல அந்தந்த நாடுகள்ல வேறு வேறு கல்வி நிறுவனங்கள் வேறு வேறு பெயர்கள்ல இந்த படிப்புகளை வழங்குறாங்க. சோ இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுல சிபிஏன்னு சொல்றாங்க நம்மளுடைய சிஏ படிப்புகளை, ஒரு சில நாடுகள்ல வந்து ACCAன்னு சொல்றாங்க. சோ அதனுடைய பெயர்கள் தான் மாற்றப்பட்டிருக்கிறதே தவிர அந்த படிப்புகள் ஒரே படிப்பு தான். ஓகே, சோ இப்ப இவங்க கேட்கிற ACCA படிப்புன்னு பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல இந்த படிப்புகளுக்கான அங்கீகாரம் இருக்கிறது, நிச்சயமாக இருக்கிறது. ஏன்னா அந்த நாட்டுடைய படிப்பு அப்படின்றதுனால. இப்ப இந்தியாலேயே ஒருத்தர் சிஏ முடிச்சிருக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து வெளிநாட்டுல போய் வேலை செய்ய முடியும். வேலை செய்யறதுக்கு எந்த ஒரு தடங்களும் கிடையாது. நீங்க இந்தியால முடிச்சிருக்கீங்க, இப்ப நீங்க அமெரிக்காலயோ இல்ல வந்து இங்கிலாந்துலயோ இல்ல ஏதாவது ஒரு நாடுகள்ல ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல போயிட்டு நீங்க
ஒர்க் பண்ணணும், ஒரு நிறுவனத்தினுடைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டா ஒர்க் பண்ணணும்னா உங்களுக்கு எந்த தடையுமே கிடையாது. நேரடியாக நீங்க வேலைக்கு செல்ல முடியும். அதுலயும் உங்களுக்கு சம்பளங்களும் மிக அதிக அளவுல வழங்கப்படும். நீங்க ஒரு பேங்கிங் கம்பெனியா இருக்கலாம், இன்சூரன்ஸ் கம்பெனியா இருக்கலாம், அதுல பினான்சியல் அட்வைசரா சேரலாம், அவங்களுக்கான டாக்ஸ் பிளானிங்கான அட்வைசரா சேர முடியும். சோ இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் மிக அதிகம். ஆனா அங்க வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ண முடியாது. சோ இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்தியாலேயே நீங்க முடிச்சீங்கன்னா உங்களுக்கு 2 வாய்ப்பு. ஒண்ணு நீங்க வேலைக்கு செல்வது, அல்லது நீங்க சொந்தமாக உங்களுடைய அலுவலகத்துல இருந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணி உங்களுடைய கிளைண்ட்ஸ்க்கு சர்வீஸ் பண்றது. இந்த வாய்ப்பு வந்து நீங்க வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா பிராக்டிஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. வேணும்னா நீங்க அந்த கல்வி நிறுவனங்கள் சொல்லுகின்ற குவாலிபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு நாட்டுல வந்து நீங்க அடிஷனலா இன்னொரு 2 பேப்பருக்கு எக்ஸாம் எழுதணும். ஒரு சில நாடுகள் வந்து இன்னொரு 4 பேப்பருக்கு நீங்க கூடுதலா எக்ஸாம்ஸ் எழுதி அதற்கான எலிஜிபிலிட்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் ACCA படிப்புகள் பொறுத்த வரைக்கும் இந்தியால இருக்கிற ஒருத்தர் முடிக்கிறாங்கன்னா வெளிநாடுகள் வேலை வாய்ப்புக்குன்னு போகும்பொழுது ஓகே, இல்ல இந்தியாலே வேலைக்குன்னு போகும்பொழுது ஓகே. ஆனா அவங்களால சுயமா பிராக்டிஸ் பண்ண முடியாது, சொந்தமாக தொழில் தொடங்கும் வாய்ப்பு அவர்களுக்கு கிடையாது. சோ அதனால என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னா, உங்களுடைய இலக்கு வந்து வெளிநாட்டுக்கு செல்வதாக இருந்தால் நீங்க வந்து அந்த நாட்டுல செட்டில் ஆக போறீங்கன்னா ஒருவேளை நீங்க ACCA படிப்புகளை எடுத்து படிக்கலாம். இல்ல இந்தியால நீங்க பிராக்டிஸ் பண்ணணும்னா கட்டாயமா CA படிப்புகள் தான் உங்களுக்கு உதவிகரமா இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து இந்தியால இருக்கிற வரி சட்டங்கள், GST சம்பந்தப்பட்ட சட்டங்கள் அல்லது இன்கம் டாக்ஸ் சம்பந்தப்பட்ட சட்டங்கள்லாம் நீங்க ஆழ்ந்து படிக்கணும் அப்படின்னா அப்ப நீங்க CA தான் படிக்க வேண்டியது. ஓகே, காலர் பாத்துடலாம். வணக்கம், இது கல்வி வழிகாட்டி. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க? சின்ன பேசலாம். சந்தேகங்களை கேட்கலாம். வந்து சிஏ ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். சைமல்டேனியஸா வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில வந்து பிகாம் கற்பனை கோர்ஸ் படிக்கிறோம். அப்படி படிக்கும்போது அந்த பிகாம் முடிச்சோம்னா சிஏ அந்த பிகாம் வேல்யூ இருக்கா மேடம்? சப்போஸ் சிஏ ப்ராப்ளம் அந்த பிகாம் கற்பனை கோர்ஸ் படிக்கிறதுனால அது வேல்யூ இருக்கா? ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க டே காலேஜ் ஒரு மாதிரி இருக்கும், ஈவினிங் காலேஜ் ஒரு மாதிரி இருக்கும், கற்பனை பிகாம் மட்டும் ஒரு மாதிரி இருக்குங்கிறாங்க. அதை கொஞ்சம் கிளாரிட்டி பண்ணுங்க. ஓகே, மணிகண்டன் சார். இப்போ இந்த மாணவர் வந்து +2 முடிச்சுட்டு ஃபவுண்டேஷன் படிச்சுட்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவருக்கு டிகிரி படிப்பு தேவையில்லாத ஒரு படிப்பு தான். ஓகே, சோ நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியல. என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, டிகிரி படிச்சுட்டே இருந்து டிகிரி படிச்சு முடிச்ச பிறகு இந்த CA படிப்புகள் எடுத்து படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைச்சுக்கிறாங்க. அல்லது இந்த படிப்புகள் படிச்சு முடிச்ச பிறகு நமக்கு பிகாம் ஒரு அடிஷனல் குவாலிபிகேஷன் நம்ம கையில இருக்கும்னு நினைச்சுக்கிறாங்க. அதனாலே என்ன பண்றாங்கன்னா, இந்த CA படிப்புகளை படிக்கும் பொழுது கூடவே டிகிரி கோர்ஸ கரஸ்பாண்டன்ஸ்ல படிக்கிறாங்க, அல்லது வந்து பிகாம் ரெகுலர் காலேஜுக்கு போயிட்டு CA படிப்புகளை வந்து படிக்கிறாங்க. சரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிகாம் அப்படின்றது நீங்க ஒரு UG படிப்பு. +2 முடிச்ச ஒருத்தர் அடுத்த நிலையில தொழிற்படிப்பை படிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டார்னா CA படிக்கலாம், அல்லது ஒரு சாதாரண டிகிரி படிப்பு படிக்கணும், எங்களுடைய காலம் 3 வருஷத்துல நான் படிச்சு முடிச்சு ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கும். ஒரு சிலருக்கு நிலைமை இருக்கும், பொருளாதார சிச்சுவேஷன் காரணமாக கூட அவங்க அந்த டிகிரி கோர்சஸ் மட்டும் படிக்கலாம். அல்லது அவங்க டிகிரி மட்டும் படிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், அரசாங்க வேலை வாய்ப்புகளுக்கான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதலாம். அவங்க எல்லாம் டிகிரி படிப்புகளை வந்து எடுத்து படிக்கலாம். ஆனா CA படிக்கணும்னு முடிவு பண்ண ஒருத்தர் +2 முடிச்ச உடனே ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஃபைனல் அப்படின்ற அந்த 3 ஸ்டேஜ்ல CA முடிக்கிறது தான் சிறந்த வழி. அவங்க கூடுதலா ஒரு டிகிரி படிக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. டிகிரி படிச்சுட்டு நான் CA படிச்சா ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறது தவறு. ஏன்னா CA படிப்புகள்ல இருக்கிற முதல் நிலையான ஃபவுண்டேஷன்ல தான் உங்களுக்கு தேவையான எல்லா அடிப்படை கல்விகளும் கொடுக்கப்பட போகிறது. நீங்க பிகாம்ல படிக்கிற படிப்பு உங்களுக்கு எந்த விதத்திலையும் CA வந்து உதவிகரமா இருக்க போறது இல்ல. கூடவே இவர் கேட்கிற கேள்வி, நான் கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சா வேல்யூ இருக்குமான்னு சொல்லிட்டு. சார், சாதாரண பட்டப்படிப்பு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நீங்க கல்லூரிக்கு போயும் படிக்கலாம் அல்லது கரஸ்பாண்டன்ஸ்லயும் படிக்கலாம். அதற்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதற்கேற்ற மாதிரிதான் உங்களுடைய வேலைகளும் இருக்கும்னு சொல்லலாம். நிச்சயமாகவே வந்து நீங்க எந்த வகையில இந்த படிப்புகளை படிக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வேலை இருக்கும். நான் பிகாம் முடிச்சுட்டு CA படிக்கிறேன் அப்படின்னா CA படிச்ச பிறகு உங்களோட டிகிரிக்கு வேல்யூ கிடையாது. ஓகே, சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து +2 முடிச்சுட்டு BSc படிச்சுட்டு அப்புறம் நான் MBBS படிக்கிறேன்னா நான் அதுக்கு முன்னாடி படிச்ச அந்த BScக்கு வேல்யூ கிடையாது. நிச்சயமா MBBSக்கு தான் வேல்யூ இருக்கும். அதே மாதிரிதான் இப்ப நீங்க படிச்ச பிகாம்க்கு வேல்யூ இல்ல. அதை வச்சு நீங்க ஒண்ணும் பண்ண போறதில்லை. ஏன்னா CA அப்படின்றது உங்களுக்கு PG. ஒன்ஸ் நீங்க PG முடிச்சிட்டீங்கன்னா அந்த UG சர்டிபிகேட் வச்சு நீங்க ஒண்ணுமே பண்ண போறது இல்லை. ஏன்னா PG சர்டிபிகேட்டுக்கு தேவையான வேல்யூ தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இடைவெளிக்கான தருணம். நேயர்களே, இது கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி. சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடரும். பெருந்துறை, ஈரோடு அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களின் நேரடி பயிற்சி, டாலி, ERP, அடிப்படை கணினி பயிற்சிகள், சகல வசதிகளுடன் கூடிய விடுதி வசதிகள், மிக அதிகமான தேர்ச்சி விகிதம். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், பெருந்துறை, ஈரோடு மாவட்டம்.
இங்க ஃபுல்லி ஹைலி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ட், எல்லா ஃபெசிலிட்டிஸும் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து ஒரு சப்போர்ட்டோட என்ன ட்ரீட் பண்ணாங்க. ஸோ அது மூலியமா எனக்கு வந்து ஒரு ஹை ஹோப் இருந்துச்சு. ஓகே, நம்மளால இங்க இருந்து படிச்சுட்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட்டோட சிஏ ஃபவுண்டேஷன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணிட்டு இப்ப சிஏ இன்டர் படிச்சுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் குரூப் முடிஞ்சிருச்சு, மேல வந்து எக்ஸாம்ஸ்க்கு அப்பியர் ஆகுறோம். ஸோ ஐ ஹாவ் அ கான்பிடென்ட் தட் ஐ வில் கம்ப்ளீட் சிஏ ஃபைனல். வெல்கம் பேக் நேயர்களே, இது கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி. நம்ம ஷோல நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜோட மாணவர் சேர்க்கை ஆலோசகர் திரு ஜி மணிகண்டன் இருக்காங்க. அவர்கிட்ட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். மணிகண்டன் சார், இது வந்து கொரோனா பீரியட் கரெக்டா? சோ என்எம்சில சேர்றது எப்படி? பயிற்சி முறையில் ஏதாவது மாற்றம் செஞ்சிருக்கீங்களா? நிச்சயமாக. இப்ப பொதுவாகவே பாத்தீங்கன்னா நம்மளுடைய கல்லூரியில அட்மிஷன்ஸ் அப்படின்றது ஜூன்லயே முடிச்சிடும். மாணவர்கள் வந்து +2 எக்ஸாம்ஸ் எழுதின உடனே அட்மிஷனுக்கு வந்துருவாங்க. ஏன்னா இந்த படிப்புகளுடைய திட்டங்கள் அந்த மாதிரி. நீங்க வந்து +2ல எவ்வளவு மார்க் வேணா எடுத்திருக்கலாம். பொதுவாகவே பாத்தீங்கன்னா எல்லா தொழில் படிப்புகளிலுமே நீங்க +2ல வந்து அதிகபட்ச மதிப்பெண் எடுத்தாதான் உங்களுக்கு சீட்டே கிடைக்கும். சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் ரொம்ப குறைவா இருக்கும். அதனால அந்த மதிப்பெண் பேஸ்டா தான் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா சிஏ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் நீங்க +2ல பாஸ் பண்ணியிருந்தா போதும் அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கிறதுனாலையும் நீங்க வந்து அதிகபட்ச மதிப்பெண் எடுக்கணும், என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதணும், இந்த மாதிரி தொந்தரவுகள் கிடையாது. சோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா மார்ச்ல வந்து எக்ஸாம்ஸ் முடிச்ச உடனே அவங்களுக்கு பாஸ் ஆயிடும்ன்ற கான்பிடன்ஸ் இருக்கும் எல்லாருக்குமே. அவங்க எல்லாருமே வந்து அட்மிஷன்ஸ் வாங்கிடுவாங்க. கிளாஸஸ் எல்லாமே ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்லயே ஸ்டார்ட் ஆயிடும். ஏன்னா படிப்பு வந்து 2 ஆண்டு கால படிப்பு. ஏன்னா அவங்க இந்த ஜூன்ல ஜாயின் பண்ணாதான் வர மேல எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும்ன்றதுனால ஜூன் முதல் வாரத்திலேயே பாடங்கள் வந்து ஆரம்பிக்கப்பட்டுரும். இந்த வருடம் அந்த நோய் தொற்று காரணமா என்ன பண்ணிருக்கோம்னா அட்மிஷன்ஸ் பிளஸ் அதனுடைய +2 ரிசல்ட்ஸ் வரதே வந்து தள்ளி போயிடுச்சு. அதனால அட்மிஷன்ஸும் தள்ளி வந்துருச்சுன்னு சொல்ல முடியும். இப்போ வந்து ஆகஸ்ட் 25th இருந்து இது கூட கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ இனிஷியலா நம்ம வந்து அரசு வந்து நீங்க கல்லூரிகளை திறக்கலாம் அப்படின்ற ஒரு ஆணையை கொடுக்கிற வரைக்கும் நம்ம ஆன்லைன் வழியில இதற்கான பாடங்கள் நடத்தப்படும். எப்படி வந்து நேரடியாக கல்லூரிக்கு வரும்பொழுது உங்களுக்கு காலை 9 மணி முதல் 4 மணி வரைக்கும் கல்லூரிகள் நடந்ததோ அதே மாதிரிதான் இதற்கான பாடங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக நடத்தப்படும். ஒன்ஸ் வந்து காலேஜஸ் ஓபன் பண்ணலாம்ன்ற ஆணை வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் மாணவர்கள் நேரடியாக கல்லூரிக்கு வரா மாதிரி இருக்கும். அட்மிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க நேரடியா வரணும்ன்ற அவசியம் கிடையாது. விருப்பப்பட்டால் ஒருவேளை உங்களுக்கு வந்து போக்குவரத்து வசதிப்படும் அப்படின்னா நீங்க வந்து கல்லூரிக்கு நேரடியா வரலாம். வந்து இங்க இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இங்க இருக்கிற கல்வி ஆலோசகர்கள் கிட்ட மேலும் வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கூட நீங்க கேட்க முடியும். சோ இப்பவே நிறைய பேர் வந்து இது சம்பந்தமான சந்தேகங்களோட இருக்கிறாங்க. ஒரு சிலர் தான் நம்ம வந்து இப்போ அவங்களோட சந்தேகங்களை வந்து தீர்க்க முடியுது. அப்படி இல்லைன்னா இந்த திரையில தெரிகிற எண்களுக்கு நீங்க தொடர்பு கொள்ளும் பொழுது நமது கல்வி ஆலோசகர்கள் வந்து அதற்கான தகுந்த ஆலோசனைகளை வந்து உங்களுக்கு வழங்குவாங்க. நிறைய பேர் பண்ற தப்பே என்னன்னா ஒரு படிப்புன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு வேலைன்னு எடுத்துக்கிட்டாலும் அந்த துறை சார்ந்த வல்லுநர் கிட்ட அவங்களோட சந்தேகங்களை கேட்காம எல்லார்கிட்டயும் அதை பத்தி பேசும்பொழுது அதுக்கான தவறான தகவல்களும் ஒரு சிலர் கிட்ட தான் உங்களுக்கு கிடைச்சிடுது. சோ அந்த மாதிரிதான் இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் நிறைய மாணவர்கள் பெற்றோர்கள் வந்து இதற்கான சரியான புரிதல்கள் இல்லாம யார்கிட்ட இதனுடைய சந்தேகத்துக்கான விளக்கம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு வழியும் தெரியாம தவறான வழிமுறைகளை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. சோ அதற்காக தான் இந்த எண்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளும் பொழுது உங்களுக்கு தாராளமா உங்களுக்கு தேவையான எல்லா தகவல்களும் கொடுக்கப்படும். இணையம் வழியாகவே அட்மிஷன்ஸ் வந்து இப்ப நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஆன்லைன் மூலமாகவே நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் சப்மிட் பண்ணி உங்களுடைய ஃபீஸ் பே பண்ணிட்டு நீங்க கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். சோ நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் ஒன்ஸ் இங்க சேர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சிஏ அல்லது சிஎம்ஏ நிறுவனத்துல அவங்க செலுத்த வேண்டிய கல்வி கட்டணத்தை செலுத்துவது, அதுக்கப்புறம் அவங்களுக்கான புத்தகங்களை வர வச்சு கொடுப்பது, அவர்களுக்கான எக்ஸாமினேஷனுக்கு அவங்களை அப்ளை பண்ண வைக்கிறது மாதிரியான எல்லா வேலைகளையும் இந்த கல்வி நிறுவனமே செஞ்சு கொடுத்துரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாணவர்கள் மற்ற வேற எந்த வேலைகளுக்கும் அவங்களுடைய கவனத்தை வந்து செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. சோ அட்மிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க இணையம் வழியாக கூட அட்மிஷன்ஸ் நீங்க வாங்கிக்க முடியும். வரும் ஆகஸ்ட் 25 இருந்து உங்களுக்கான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது இணையம் வழியாக. ஓகே, ஆகஸ்ட் 25 இருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது, ஆன்லைன் கிளாஸஸ். ஓகே சார், காலர் பார்த்தலாம். வணக்கம், இது கல்வி வழிகாட்டி. வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? என் பேர் ரக்ஷனா, நாங்க மதுரையில இருந்து பேசுறோம். கேள்விகளை கேட்கலாம். ஓகே, வணக்கம் சார். வணக்கம்மா. நான் வந்து டிப்ளமோ இன் ஏரோநாட்டிக்ஸ் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் மதுரை கவர்மெண்ட் பாலிடெக்னிக்ல பண்ணிருக்கேன் சார். ஓகே. இது ஃபைனல் இயர் 6th செமஸ்டர் பெண்டிங் இருக்கு. ஓகே. இது வந்து அக்கவுண்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் பேஸ்ட் குரூப் சார். ஓகே. சோ இது முடிச்சுட்டு நம்ம சிஏ ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்ளை பண்ணலாமா?
தாராளமாக பண்ண முடியும். ஓகே, மற்ற எந்த தொழில் படிப்புகள்லயும் இல்லாத ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா, இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் நீங்க +2 முடிச்சிருக்கலாம், அல்லது டிப்ளமோ முடிச்சிருக்கலாம், அல்லது டிகிரி முடிச்சிருக்கலாம். இதுலயும் கூடுதலா நீங்க ஒரு தகவல் கொடுத்தீங்க இல்லையா, நான் டிப்ளமோல வந்து அக்கௌண்டன்சி பேப்பர் படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான் இந்த படிப்புகள்ல வந்து நீங்க எந்த பேப்பர் வேணா +2 டிப்ளமோ அண்ட் டிகிரில படிச்சிருக்கலாம். ஓகே, +2ல நீங்க சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கலாம், அல்லது டிகிரியில கூட நீங்க பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் மாதிரியான பாடங்கள் எடுத்து படிச்சிருக்கலாம். ஓகே, சோ நீங்க +2 அண்ட் டிப்ளமோ முடிச்ச கேண்டிடேட் வந்து பாஸ் பண்ணிருந்தாங்கன்னா போதும், அரியர்ஸ் இல்லாம ஒரு பேப்பர்லயும் ஃபெயில் ஆகாம பாஸ் பண்ணிருந்தாங்கன்னா போதும், சிஏ அல்லது சிஎம்ஏ இந்த 2 படிப்புல எந்த படிப்புல வேணா முதல் நிலையான ஃபவுண்டேஷன் நிலையில ஆரம்பிச்சு இன்டர்மீடியட், ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு 3 நிலைகளாக இந்த படிப்புகளை படிக்கலாம். ஓகே, மேலும் நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிலர் இப்போ டிகிரி படிச்சுட்டு இருப்பாங்க. சோ ஒருவேளை ஏற்கனவே +2 முடிக்கும் போது உங்களுக்கு இந்த அவேர்னஸ் இருந்திருக்காது, ஒருவேளை இந்த சிஏ படிப்புகள் பற்றின சரியான புரிதல்கள் இருந்திருக்காது. சிம்பிளா சொல்லணும்னா, இந்த படிப்பு கஷ்டம், நீ படிக்காத நிறைய பேர் டிமோட்டிவேட் பண்ணிருப்பாங்க. சோ ஆனா இப்ப டிகிரி படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கு என்னுடைய அறிவுரை என்னன்னா, நீங்களும் சிஏ அல்லது சிஎம்ஏ படிப்புகள் அல்லது சிஎஸ் எடுத்து நீங்க படிக்க முடியும். சோ நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய டிகிரி, ஒருவேளை நீங்க இப்ப வந்து காமர்ஸ் டிகிரி படிச்சுட்டு இருக்கீங்க, பிகாம் பிபிஏ மாதிரியான டிகிரி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா 55% அண்ட் அபோவ் மார்க் இருக்கிற பட்சத்துல உங்களால நேரடியாக இன்டர்மீடியட், 2வது நிலை இருக்கு இல்லையா, இன்டர்மீடியட்ல சேர முடியும். உங்களுக்கு அந்த ஃபவுண்டேஷன்ல இருந்து எக்ஸம்ஷன் கிடைக்கும். ஓகே, அல்லது நீங்க வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் மேக்ஸ் அல்லது பிஇ மாதிரியான தொழில் படிப்புகள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் சிஏ சிஎம்ஏ சிஎஸ் படிப்புகளுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. ஓகே, நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களுடைய டிகிரியில 60% மேல மதிப்பெண் எடுத்திருந்தீங்கன்னா சிஏ அண்ட் சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் அதனுடைய 2வது நிலையான இன்டர்மீடியட்ல நேரடியாக சேர முடியும். சோ இப்ப இந்த படிப்புகள் வந்து மற்ற எந்த தொழில் படிப்புகளிலும் இல்லாத ஒரு சிறப்பம்சமாக, நீங்க +2 பாஸ் பண்ணியிருந்தா போதும், எந்த குரூப்ல நீங்க +2 படிச்சுட்டு இருக்கிறீங்கன்றது அவசியம் கிடையாது. அதற்கு அடுத்தா போல நீங்க டிகிரி பாஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஓகே, என்எம்சில தங்கி படிப்பது அவசியமா இல்ல டே ஸ்காலர் முறையில கூட படிக்கலாமா? அதாவது மாணவர்கள் வந்து ஈரோடு மாவட்டத்திற்கு அருகாமையில் அல்லது அவர்கள் 1 மணி நேரத்திற்கு உள்ளாக டிராவல் பண்ணி கல்லூரிக்கு வர முடியும் அப்படின்னா அவங்க டே ஸ்காலரா படிச்சுக்கலாம். சோ கல்லூரியுடைய தங்கும் வசதின்றது எதுக்காக அப்படின்னா, மாணவர்கள் வந்து மிக தொலைவுல வீடுகள் இருக்கும் பொழுது அவங்க டிராவல் பண்ணி வந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். நம்ம இப்ப பாக்குறோம் இல்லையா, நிறைய கல்லூரிகள் வந்து அவுட் ஆஃப் சிட்டில இருக்கு. அவங்க ஒரு நாளைக்கு காலையில 2 மணி நேரம், மாலையில 2 மணி நேரம் கல்லூரி பேருந்துல டிராவல் பண்ணி போறாங்க. சோ அது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு வந்து படிப்புல கவனம் செலுத்த முடியாம அந்த டிராவலுக்கான டைம் அதிகமாயிடுது. சோ அதனாலதான் என்ன பண்ணிருக்கோம்னா, மாணவர்கள் வந்து மிக தொலைவுல வீடுகள் இருக்கிற பட்சத்துல இங்க தங்கி படிச்சுக்கோங்க. 1 மணி நேரத்துக்குள்ள டிராவல் பண்ண முடியும்னா நீங்க டே ஸ்காலராவே வந்து படிச்சுக்கலாம். அப்ப வந்து உங்களுக்கு வந்து கல்லூரி பேருந்து வசதிகளும் இருக்கிறது. சொல்லணும்னா இந்த கல்லூரி வந்து பெருந்துறை, ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பேருந்து நிலையத்துல இருந்து 10 நிமிடத்திலேயே நம்ம இந்த கல்லூரிக்கு வர முடியும். சோ ஆனாலும் இங்க கல்லூரி பேருந்து வசதிகளும் செய்து தரப்பட்டிருக்கிறதுனால நீங்க டே ஸ்காலராகவும் இருந்து படிக்க முடியும். ஓகே சார், நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜோட பேராசிரியர்களின் தகுதிகள் என்னென்ன? பேராசிரியர்கள் தகுதி அப்படின்னு பேசுறதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற ரிசல்ட்ஸ் பத்தி நம்ம நிச்சயமா பேசணும். சோ இந்த சிஏ சிஎம்ஏ மற்றும் இந்த சிஎஸ் இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் மே அல்லது நவம்பர் மாதங்கள்ல தேர்வுகள் நடக்கும். 2 முறை நடக்கும். சோ இந்த தேர்வுகள் வந்து முடிஞ்ச பிறகு இதற்கான ரிசல்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அதிகபட்சமாக 20% தான் மாணவர்கள் வந்து தேர்ச்சி அடைறாங்க. சோ இதுக்கான காரணங்கள் நிறைய இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருவேளை முழு நேரமாக படிக்காம நிறைய பேர் வந்து பிகாம் மாதிரியான பட்ட படிப்புகளை படிச்சுட்டு இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வந்து டியூஷன்ஸ் மட்டுமே போய் படிக்கிறது, அதாவது மாலை நேரங்கள்ல டியூஷன்ஸ், ஒரு சிலர் வந்து சண்டே மட்டும் டியூஷன்ஸ் அல்லது எக்ஸாமுக்கு முன்னாடி மட்டும் ப்ரிப்பரேஷன்ஸ் போறது, அந்த மாதிரியான திட்டங்கள்ல படிக்கும் பொழுது இதனுடைய பாஸ் பர்சன்டேஜ் வந்து மிக குறைவாக இருக்கிறது. சோ ஆனா நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் இதனுடைய ரிசல்ட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் லெவல்ல சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் கடந்த 3 ஆண்டுகளாவே தொடர்ந்து 100% மாணவர்கள் வந்து தேர்ச்சி அடைகிறாங்க அப்படின்றது ஒரு சிறப்பான தகவல். இதுல என்னன்னா, மாணவர்களுடைய முதல் நிலை வந்து ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் லெவல்ல மாணவர் ஃபெயில் ஆயிட்டாருன்னா அடுத்தடுத்த நிலைகள்ல படிப்பதற்கான மோட்டிவேஷன் அவங்களுக்குள்ள இருக்காது. அதனாலதான் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில என்ன பண்றாங்கன்னா, இந்த மாணவர்கள் வந்து கட்டாயமாக தேர்ச்சி அடைவதற்கு தேவையான வழிமுறைகள் என்னென்ன, அதுல முதல் வழிமுறை வந்து பேராசிரியர்கள். சோ இந்த துறை சார்ந்த வல்லுநர்களை வந்து பேராசிரியர்களா நியமிச்சிருக்காங்க. சோ ஒரு சிஏ முடித்தவர், சிஎம்ஏ முடித்தவர், அவர் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அரசு அல்லது தனியார் நிறுவனங்களுக்காக சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டாக பணிபுரிபவர். ஏன்னா இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் புக் நாலேஜ் மட்டும் போதாது.
சோ அந்த துறை சார்ந்த எக்ஸ்பர்டைசேஷன் வேணும். இப்ப வந்து அக்கௌண்டிங்ல வந்து என்ன மாற்றங்கள் வந்திருக்கிறது, வரி சட்டங்கள், இன்கம் டாக்ஸ் அல்லது ஜிஎஸ்டில என்ன மாற்றங்கள் வந்திருக்கிறது, இப்போ வந்து அக்கௌண்டிங் இண்டஸ்ட்ரியில என்னென்ன மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்றாங்கன்றது எல்லாத்தையும் பிராக்டிக்கலா தெரிஞ்ச ஒருத்தர் பாடம் நடத்தும் போது மட்டும்தான் மாணவர்களுக்கு அது மிக மிக எளிமையாக இருக்கும். சோ பாஸ் பண்றதுக்கு மட்டும் இல்ல, முடிச்ச பிறகு வேலைக்கு போகும்போது கூட அவங்களுக்கு மிகவும் எளிமையா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் இங்க இருக்கிற பேராசிரியர்கள் எல்லாமே இந்த துறை சார்ந்த நிபுணர்களை வந்து நம்ம நியமிச்சிருக்கிறோம். சோ அதுதான் வந்து இங்க ரிசல்ட்ஸ் ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் 100% தேர்ச்சியும், இன்டர்மீடியட் பொறுத்த வரைக்கும் அப் டு 60% வரைக்கும் நம்ம ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து லாஸ்ட் 3 to 5 இயர்ஸ்ல இருந்த ஆவரேஜ் ரிசல்ட்ஸ். சோ இந்த கல்வி நிறுவனங்களே மேக்சிமம் 20% தான் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகுறாங்கன்னு சொல்லும்போது, நமது கல்லூரி மூலமாக முடித்த மாணவர்கள் வந்து இன்டர்மீடியட் அளவுல, ஏன்னா நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டேஷன் மற்றும் இன்டர்மீடியட்ன்ற 2 நிலைகளுக்கு மட்டும்தான் பாடங்கள் நடத்தப்படுகிறது. இன்டர்மீடியட் பொறுத்த வரைக்கும் அப் டு 60% வரைக்கும் பாஸ் பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லலாம். ஓகே சார், காலர் இருக்காங்க பாத்தலாம். வணக்கம், இது கல்வி வழிகாட்டி. ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க மாதவரத்துல இருந்து சிவரஞ்சனி பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, கேள்விகள் கேட்கலாம். என்னோட டாட்டர் வந்து +2 முடிச்சிருக்காங்க. அவங்களோட வந்து சிஎஸ் தான் படிக்கணும் அவங்களோட எய்ம். ஓகே. ஆனா மார்க்ஸ் வந்து ரொம்ப கம்மியா எடுத்திருக்காங்க. நிறைய காலேஜ்ல வந்து அப்ளை பண்ணிருக்காங்க சிஎஸ் ஆக மட்டும்தான். ஆனா ஒரு சில காலேஜ்ல அக்கௌண்டிங் ஃபினான்ஸ் வந்து 2-3 காலேஜ்ல போட்டிருக்காங்க. சப்போஸ் அக்கௌண்டிங் ஃபினான்ஸ் கிடைச்சா செகண்ட் டிகிரி மறுபடியும் சிஎஸ் படிக்கணுமா, இல்ல மாஸ்டர் டிகிரி மறுபடியும் பண்ணணுமா? இதுக்கு ஈக்குவலா இருக்குமா அது? இல்ல, இப்ப நீங்க சொல்ற சிஎஸ் என்ன படிப்பு? அதுக்கான வேல்யூ வந்து அவங்களுக்கான ஜாப் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது கிடைக்குமா? இப்ப நீங்க கேக்குறது வந்து சிஎஸ் பிகாம் சிஎஸ் கேக்குறீங்களா? இல்ல சிஎஸ்க்காக தான் கேக்குறாங்க. இல்ல, அப்ப அவங்க அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் இன்னொரு வார்த்தையை சேர்த்திருக்காங்க. ஓகே ஓகே. அது இல்லாம அது படிச்ச பிறகு முதுகலை பட்ட படிப்பு படிக்கணுமான்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா என்னன்னா, இந்த நேயர் கேட்கிற கேள்வியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய புரிதல் என்னன்னா, பிகாம்ல வந்து அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் ஒரு பிரிவு இருக்கு, ஜெனரல் ஒரு பிரிவு இருக்கு, ஹானர்ஸ் இருக்கு, அல்லது சிஎஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் சொல்ற கம்பெனி செக்ரட்டரிஷிப்னு ஒண்ணு இருக்கு. ஓகே, அல்லது சிஎன் கூட இருக்கு. ஓகே, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சொல்லிட்டு இருக்கு. சோ பிகாம் வந்து பல பிரிவுகள்ல வழங்கப்படுகிறது. சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் பிகாம்ல சிஎஸ்ஆ அல்லது பிகாம்ல அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸான்னு கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். சோ இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ், ஜெனரல், சிஎஸ் எல்லாமே ஒரே மாதிரியான படிப்புகள் தான். ஒரு சில மாற்றங்கள் மட்டும் தான் இருக்கும். அவங்க படிக்க போற பேப்பர்ஸ்ல தான் டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே, சிஎஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து கம்பெனி செக்ரட்டரிஷிப் என்று சொல்லப்படுகின்ற சிஎஸ் கோர்சஸ் படிக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த பிகாம் சிஎஸ்ல வந்து நீங்க கடைசி 6 மாதங்கள் வந்து நிறுவனங்களுக்கு போய் இன்டர்ன்ஷிப் பண்ற மாதிரி இருக்கும். சோ அது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனில நீங்க பிராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த படிப்புகளுக்கும் உங்களுக்கு நேரடி வேலை வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா ஒரு பொதுவான விஷயம் என்னன்னா, ஒரு பட்டப்படிப்பு பொறுத்த வரைக்கும் அதற்குன்னு ஒரு தகுதி இருக்கிறது, அதற்கும் வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கிறது. ஆனா அது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ்க்கு ஈக்குவல் கிடையாது. எப்படி நம்ம ஒரு டாக்டர், இன்ஜினியர்னு சொல்றோமோ அந்த மாதிரி ஒரு சமூக அந்தஸ்து கொடுக்கக்கூடியதுதான் இந்த சிஏ சிஎம்ஏ படிப்புகள். முடித்தவர்களை நம்ம ஆடிட்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். மற்றபடி பட்ட படிப்புகளுக்கும் மதிப்பு இருக்கிறது. அவங்க வந்து யூஜி வரைக்குமே படிச்சிருக்கலாம், அதற்குன்னு ஒரு வேலை இருக்கிறது. குறைந்தபட்சமாக இருக்கும். அவங்களோட சம்பளம் வந்து 10,000 முதல் 15,000 அப்படின்றதுதான் அவங்களுடைய லிமிடேஷனா இருக்கும், ஆரம்ப சம்பளங்கள். ஓகே, அல்லது பிஜி படித்தாங்கன்னா கூடுதலாக உங்களுக்கு ஒரு 5,000 அதிகமாக இருக்கலாம். ஆனா இந்த சிஏ சிஎம்ஏ மற்றும் சிஎஸ் படிப்புகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மாத சம்பளமே லட்சங்கள்ல இருக்கும் அப்படின்றதான் ஒரு தகவல். ஓகே, இன்னொரு காலர் பார்த்தலாம். வணக்கம், இது கல்வி வழிகாட்டி. வணக்கம். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம், சொல்லுங்க. டிவி பார்க்காம பேசணும் சார். நான் பிஎஸ்சி. சொல்லுங்கம்மா, இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். நான் 12th கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் மேம். சரி. கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மேத்ஸ் படிச்சிருக்கேன் மேம். நான் சிஏ பண்ணலாமா மேம்? ஓகே, மணிகண்டன் சார். தாராளமாக பண்ண முடியும். சோ இந்த நிகழ்ச்சி முழுவதுமே நான் சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, சிஏ சிஎம்ஏ மற்றும் சிஎஸ் இந்த 3 படிப்புகளுமே பாரபட்சம் இன்றி, நீங்க 10th எப்படி படிச்சீங்க, +2 என்ன குரூப் படிச்சீங்க, அல்லது டிகிரில என்னென்ன பேப்பர்ஸ் படிச்சிருக்கீங்க, மேஜர் என்ன,
கோர் சப்ஜெக்ட்ஸ் என்ன, அலைட் சப்ஜெக்ட்ஸ் என்ன, இந்த மாதிரியான எந்த கேள்விகளுமே எழாது. மேலும் கூடுதலா பாத்தீங்கன்னா எத்தனை மதிப்பெண்கள் நீங்க எடுத்திருக்கிறீங்க, குறைவான மதிப்பெண் எடுத்திருக்கிறீங்களா, அதிகபட்ச மதிப்பெண் எடுத்திருக்கிறீங்களா, அந்த மாதிரியான கேள்விகளும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா இந்த சமூகம் சார்ந்த கோட்டா சிஸ்டம் அதெல்லாம் கூட கிடையவே கிடையாது. உங்களுக்கு சிஏ படிக்கணும்ன்ற ஆர்வம் இருக்கா, பிளஸ் டூல பாஸ் பண்ணிருக்கீங்களா அல்லது நீங்க டிகிரியில பாஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்றத பேஸ் பண்ணி நீங்க சிஏ, சிஎம்ஏ அல்லது சிஎஸ் இந்த 3 படிப்புகள்ல எந்த ஒரு படிப்பையும் நீங்க எடுத்து படிக்கலாம். இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா இந்த இன்ஜினியரிங் முடிச்ச மாணவர்கள், பிஇ மாதிரியான ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடிச்ச மாணவர்கள் நிறைய பேர் இப்ப வந்து சிஎம்ஏ பயிற்சியை எடுக்கிறதுக்கு விரும்புறாங்க. சோ எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் வந்து பிஇ முடிச்சவங்க ஒரு காலகட்டத்துல எம்பிஏ மாதிரியான பயிற்சிகளை எடுத்து வங்கிகள் அல்லது இன்சூரன்ஸ் கம்பெனிகள்ல வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. இப்ப அதனுடைய அடுத்த கட்டம் அல்லது இந்த துறை சார்ந்த நிபுணத்துவம் கொடுக்கக்கூடிய படிப்பு சிஎம்ஏ அப்படின்றதுனால, ஒருவேளை இன்ஜினியரிங்ல வேலை வாய்ப்புகள் குறைவா இருக்கிறதுனாலயோ அல்லது இன்ஜினியரிங் முடிச்சு அந்த துறை சார்ந்த வேலையை ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிற ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா சிஎம்ஏ படிப்புகள் மிக மிக அவர்களுக்கு தேவையான ஒரு படிப்பா இருக்கும். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தொழில் நிறுவனங்கள்ல பணிபுரிபவராக இருக்கலாம் அல்லது சொந்தமாக தொழில் நிறுவனங்களை நடத்துபவராக இருக்கலாம். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நிறுவனத்தினுடைய செலவினங்களை கட்டுப்படுத்துதல் அல்லது அவர்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கான அடக்க விலையை தீர்மானித்தல் அல்லது விற்பனை விலையை தீர்மானித்தல், இந்த மாதிரியான வேலைகள் வந்து அவங்களுக்கு கூடுதலான ஒரு பொறுப்புகளாக வழங்கப்படும். சோ அப்போ வந்து இவங்களுக்கான கூடுதல் அல்லது சிறப்பான ஒரு தகுதிய வாய்ந்த படிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சிஎம்ஏ படிப்புகள் தான். நிறைய பேர் இன்ஜினியரிங் முடிச்சவங்க கூட இப்ப இந்த சிஎம்ஏ படிப்புகளை எடுத்து படிக்கிறதுக்கு விரும்புறாங்க. அவங்களுக்கு இந்த படிப்பு மிகவும் உதவியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால பிஎஸ்சி முடிச்சிருக்கிற நீங்க, மேத்ஸ் படிச்சிருக்கீங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சிருக்கீங்க, நிச்சயமா இந்த படிப்புகளை நீங்க எடுத்து படிக்க முடியும். இன்னொரு சிறப்பு தகவல் என்னன்னா, இப்போ நம்மளுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸே எடுத்துக்கிட்டோம்னா, இந்த படிப்புகளை வந்து அக்கௌண்டன்சி காமர்ஸ் துறை சார்ந்த மாணவர்கள் படிக்கிறதுக்கு இணையாக ஒரு 50% வந்து இந்த துறை சார்ந்த மாணவர்கள் படிக்கிறாங்கன்னா, அடுத்து ஒரு 50% வந்து சயின்ஸ் குரூப் மாணவர்களும் சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ ரிசல்ட்ஸும் பாத்தீங்கன்னா காமர்ஸ் துறை சார்ந்த மாணவர்களுக்கு இணையாக தான் அறிவியல் துறை சார்ந்த மாணவர்களும் இதுல பாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ நமது கல்லூரியிலேயே பாத்தீங்கன்னா 50% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் தான். சோ இவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம்னா, ஆரம்ப காலகட்டத்திலேயே இவங்களுக்கு தேவையான அடிப்படை பயிற்சிகள், ஏன்னா அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கும், நம்ம வந்து பிளஸ் 1 பிளஸ் 2ல காமர்ஸ் படிக்கல அல்லது டிகிரியில காமர்ஸ் படிக்கல, இப்ப நேரடியா ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வந்திருக்கிறோம்ன்ற அச்சம் இருக்கும். சோ அந்த அச்சத்தை போக்குறதுக்காக நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில முதல் 3 மாதங்கள்ல அவங்களுக்கு தேவையான அடிப்படை பயிற்சிகள், அக்கௌண்ட்ஸ்ல பேசிக்ஸ் எல்லாம் அவங்களுக்கு டீச் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ்க்குள்ள வருவாங்க. சோ அந்த படிப்புகள் வந்து மிக எளிமையாக இருக்கும், அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்கிறது நிச்சயமா. ஓகே, காலர் பார்த்தலாம். வணக்கம், இது கல்வி வழிகாட்டி. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? மேடம் நான் கோயம்புத்தூர்ல இருந்து மலர்விழி பேசுறேங்க. என் டாக்டருக்காக கேட்கணும். கேட்கலாம், சொல்லுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம்மா, கேளுங்க. சார் இப்போ என் பொண்ணு வந்து பிளஸ் 2 முடிச்சுட்டாங்க சார். பிளஸ் 2 முடிச்சுட்டு இப்ப ஆல்ரெடி காலேஜ்ல வந்து அட்மிஷன் போட்டிருக்குங்க சார். அசிஸ்டன்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்க்கு அட்மிஷன் போட்டிருக்குங்க சார். ஓகே சார் இப்போ அதுனா இப்ப காலேஜும் போயிட்டு நம்ம சிஏ வந்து பண்ண முடியுமாங்க சார்? ஓகே, இப்ப நீங்க சிஏ தான் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா ஏற்கனவே? ஆமாங்க சார், சிஏ தான் பண்ணணுங்கிறது. அவங்க சிஏ தான் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு இப்ப ஒரு பட்ட படிப்புன்றது அவசியம் கிடையாது. ஓகே, பிளஸ் 2 முடிச்ச உடனே நேரடியாக நீங்க சிஏ படிக்க முடியும். ஒருவேளை நீங்க ஆல்ரெடி காலேஜ்ல அட்மிஷன் வாங்கிட்டீங்கன்னா அவங்க அந்த பிகாம் டிகிரியை முடிக்கட்டும். சோ அதுலயும் குறிப்பா அவங்களை வந்து இந்த பிகாம்ல 55%க்கு மேல மார்க் ஸ்கோர் பண்ண சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கு ஃபவுண்டேஷன்ல எக்ஸம்ஷன் கிடைக்கும், நேரடியா இன்டர்மீடியட்க்கு சேர முடியும். அவங்களுக்கு வந்து ஒரு வருட காலம் வந்து சிஏ படிப்புகள்ல குறைவாகும். சோ அவங்க நேரடியா இன்டர்மீடியட் படிக்க முடியும். 4.5 வருஷத்துல இந்த படிப்புகளை வந்து முடிக்கலாம். ஓகே, ஆல்ரெடி காலேஜ்ல சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க தொந்தரவு பண்ண வேணாம், அவங்க அந்த படிப்புகளை முடிக்கட்டும். கூடுதலாக பிகாம் கூடவே நான் சிஏ படிக்கணும்ன்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அவங்களால வந்து பிகாம்லயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம சிஏலயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம கஷ்டப்படுவாங்க. ஓகே, அதனால பிகாம் சேரல அப்படின்னு சொன்னா பிளஸ் 2 முடிச்ச உடனே நேரடியா சிஏ சேர்த்து படிக்க வைங்க. ஆல்ரெடி பிகாம் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா அந்த பிகாம் படிப்புகளை முடிச்ச பிறகு அதுலயும் நல்ல மதிப்பெண்கள்ல தேர்ச்சி பெறணும்ன்றத குறிக்கோளா வச்சுக்க சொல்லுங்க. அதுக்கப்புறமா அவங்களை வந்து சிஏல நேரடியா இன்டர்மீடியட் சேர்க்கறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். சோ நிறைய பேர் பண்ற தப்பு கூடவே சேர்த்து படிக்கிறது தான். சோ ஏன்னா டிகிரி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 6 செமஸ்டர் இருக்கு. ஒரு செமஸ்டருக்கு 5 பேப்பர், மொத்தம் 30 பேப்பர் இவங்க படிக்கணும். அப்படி இருக்கும்பொழுது அவங்களுக்கு அது ரொம்ப கடினமா இருக்கும். சோ 2த்துலயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம 2த்துலயும் குறைவான மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது.
ஆல்ரெடி காலேஜ்ல சேர்ந்ததுனால பிகாம் முடிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம இன்டர்மீடியட்ல நேரடியா சேர்ந்துக்கலாம். ஓகே, அடுத்த காலர். வணக்கம், இது கல்வி வழிகாட்டி. ஹலோ மேம், நான் மதுரையில இருந்து பேசுறோம். சொல்லுங்க சார். மேம், சிஎம்ஏ பத்தி சார்ட்ட கேட்கணும். கேட்கலாம் தாராளமா. டிவி வால்யூம் ரெடியூஸ் பண்ணிடணும். ஓகே மேம். ஓவர் டு மணிகண்டன். முடிச்சுட்டு சிஎம்ஏ சேரலாமா சார்? தாராளமா சேரலாம் சார். ஆனா இப்ப நீங்க என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க சார். பிகாம் முடிச்சுட்டு சிஎம்ஏ சேரலாமா சார்? நிச்சயமா சேர முடியும். அதாவது இந்த சிஏ, சிஎம்ஏ மற்றும் சிஎஸ் 3 படிப்புகளுமே நீங்க பிளஸ் 2 முடிச்சிட்டீங்க. பிகாம் படிச்சிட்டீங்க. இருக்கேன், நான் செகண்ட் இயர் படிக்கலாம்னு இருக்கேன். ஓகே, நீங்க பிகாம் முடிச்சுட்டு நிச்சயமா சிஎம்ஏ படிப்புகளை எடுத்து படிக்க முடியும். பிகாம்ல 55% and above இருந்ததுன்னா சிஎம்ஏல நேரடியா இன்டர்மீடியட் கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். ஓகே, பிரேக்கான தருணம். நேயர்களே, இது கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடரும். ஆடிட்டிங் படிப்புகளுக்காக சிறப்பாக செயல்படும் ஒரே முழு நேர கல்லூரி நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், பெருந்துறை, ஈரோடு. அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களின் நேரடி பயிற்சி, டாலி, ERP, அடிப்படை கணினி பயிற்சிகள், சகல வசதிகளுடன் கூடிய விடுதி வசதிகள், மிக அதிகமான தேர்ச்சி விகிதம். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், பெருந்துறை, ஈரோடு மாவட்டம். myself ஜெயஸ்ரீ. இங்க வந்து CA ஃபவுண்டேஷன் நான் படிக்கிறேன். ஃபேக்கல்டிஸ் அவங்க வந்து CA CMA குவாலிஃபைட் ஃபேக்கல்டிஸ். அவங்களோட அந்த ஃபீல்ட்ல அவங்க இருக்கிறதுனால இண்டஸ்ட்ரியல் நாலேஜஸோட எங்களுக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் சேர்த்து கிளாஸஸ் தான் எடுக்கிறாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 3 டெஸ்டஸ் இருக்கு. ரிப்போர்ட் பேரண்ட்டுக்கு கரெக்டா போறதுனால எங்களோட லெவல்ல நாங்க எப்படி இருக்குன்னு எங்களால அனலைஸ் பண்ண முடியுது. மார்னிங் 8 hours வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு எங்க ஃபேக்கல்டிஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு அங்க 4 hours ஸ்டடி டைம்ல வந்து நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, அங்கேயும் வந்து எங்களுக்கு ஸ்டடி சூப்பர்வைசர்ஸ் இருக்காங்க, ஃபேக்கல்டிஸ் கூடவே இருக்காங்க. சோ அங்கே ஃபேக்கல்டிஸ் இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் ஓரியன்டா என்னென்ன டவுட்ஸ் வருதோ அப்பப்போ அதை கிளியர் பண்ணிக்க முடியுது. CA ஃபவுண்டேஷன் வந்து நான் ஈஸியா பாஸ் பண்ணிடுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு. வெல்கம் பேக் நேயர்களே, இது கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி. நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜின் மாணவர் சேர்க்கை ஆலோசகர் திரு ஜி மணிகண்டன் அவர்களோட தான் பேசிட்டு இருக்கோம். காலர் பார்த்தலாம். வணக்கம், இது கல்வி வழிகாட்டி. வணக்கம். ஹலோ. யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் பிரியங்கா பேசுறேன், பவானில இருந்து பேசுறேன். சொல்லுங்க பிரியங்கா, சந்தேகங்கள் என்ன? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் பிரியங்கா, கேளுங்க உங்களோட சந்தேகம் என்ன? சார், இப்போ CMA படிச்சிட்டு இருக்கேனா? ஓகே. நான் இப்போ செல்ஃபா தான் படிச்சிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ இன்டர்மீடியட் முடிச்சுட்டு ஆர்டிகல்ஸ் பண்ணலாமா இல்ல ஃபைனல் ஒரு குரூப் எழுதிட்டு ஆர்டிகல்ஸ் பண்ணலாமா? ஓகே, சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்டர்மீடியட் முடித்த பிறகு 15 மாத கால கம்பல்சரி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் பண்ணணும் அப்படின்றது அவசியம். சோ சிஏ படிப்புகள்ல 3 வருட கால ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் இருக்கு இல்லையா, அதே மாதிரி சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் 15 மாத காலம் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் பாத்தீங்கன்னா மிகவும் உதவிகரமான ஒரு ட்ரைனிங். நீங்க படிச்சு முடிச்ச பிறகு பொதுவா எல்லா படிப்புகள்லயுமே வந்து படிச்சு முடிச்சுட்டு நம்ம வேலைக்கு போகணும்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. ஆனா இந்த சிஏ, சிஎம்ஏ மற்றும் சிஎஸ் படிப்புகள் பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ஒரு கேள்வியா வராது. எதனால அப்படின்னா, நீங்க வந்து படிக்கும் பொழுதே இந்த படிப்பை முடித்த ஒருத்தர் கிட்ட போயிட்டு அவர் என்னென்ன வேலைகளை செய்வாரு. இப்ப சிஏசிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட்ஸ், புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றது, புக்ஸ் வந்து ஆடிட் பண்றது, டாக்ஸ் பிளான் பண்றது, டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றது, பினான்சியல் அட்வைசஸ் கொடுக்கறது, இந்த மாதிரியான வேலைகளை தான் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டும் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட்டும் பண்ணுவாங்க. அவங்களுடைய அசிஸ்டண்டா இருந்து இந்த வேலைகளை எல்லாமே நம்ம கத்துக்க போறதுதான் இந்த ஆர்டிகல்ஷிப் அல்லது சிஎம்ஏல சொல்லப்படுகின்ற இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப நீங்க வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்கை வந்து ஒரு சிஎம்ஏ முடித்தவர்கிட்டயும் எடுக்க முடியும், அல்லது ஒரு வியாபார நிறுவனம் அல்லது ஒரு உற்பத்தி துறை சார்ந்த நிறுவனம் 1 கோடி ரூபாய்க்கு மேல உற்பத்தி செய்யும் நிறுவனமாக இருந்தால் அந்த நிறுவனத்துல போய் நீங்க 15 மாத கால ட்ரைனிங் எடுத்துக்க முடியும். சோ இது வந்து நீங்க ஃபவுண்டேஷன் மற்றும் இன்டர்மீடியட் முடித்த பிறகு இந்த ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா அடுத்ததான் நீங்க பண்ண போற ஃபைனலுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். ஓகே, இன்னொரு காலர் இருக்காங்க, பாத்தலாம். வணக்கம், இது கல்வி வழிகாட்டி. ஹலோ. வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, கள்ளக்குறிச்சியில இருந்து பேசுறேன். நான் 12th முடிச்சிருக்கேன், காமர்ஸ் எடுத்திருந்தேன். காமர்ஸ்லயும் கம்ப்யூட்டர்லயும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. காமர்ஸ் எடுத்து அதிகமாக நான் கேட்டுட்டேன். எனக்கு என்ன கோர்ஸ் வந்து ஃபியூச்சர் ஸ்கோப்பா இருக்கும்? ஓகே, மணிகண்டன் சார்.
இப்ப பிளஸ் டூல காமர்ஸ் குரூப் படிச்சிருக்காங்க இல்லையா? ஆமா. ஓகே, அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா அவங்களுக்கான ப்ரொஃபஷனல் கோர்ஸ், அதாவது நான் வந்து இந்த துறை சார்ந்த நிபுணர் ஆகணும் அப்படின்ற ஆசை இருந்ததுன்னா நீங்க வந்து சிஎஸ்சிஎம்ஏ மற்றும் சிஎஸ் கோர்ஸ்ல எடுத்து படிக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படிப்புகளுக்கான வேலை வாய்ப்புகள் மிக மிக அதிகம். சோ குறைந்தபட்சம் இப்போ வந்து சிஏ முடிச்சாங்கன்னா கூட ஒரு 75,000 பேர் வரைக்கும் இந்தியால பிராக்டிஸ் பண்ண முடியும் அல்லது நிறுவனங்கள்ல வந்து வேலைக்கு செல்ல முடியும். அந்த அளவுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆனா இந்த படிப்புகளை வந்து ஒவ்வொரு வருடமும் முடிச்சுட்டு வரக்கூடிய எண்ணிக்கை வந்து சில ஆயிரங்கள்ல தான் இருக்கு. அதனால நீங்க இந்த படிப்புகளை எடுத்து படிக்க முடியும். இதுக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான், உங்களால படிக்க முடியும்ன்ற கான்பிடன்ஸ். அடுத்துதான் இந்த படிப்புகளுக்கு ஒரு நாளைக்கு உங்களால குறைந்தபட்சம் 10 மணி நேரம் ஒதுக்க முடியும். நான் மற்ற விஷயங்கள்ல கவனம் செதறாம இந்த படிப்புகளை மட்டும் படிக்கிறதுக்கு எனக்கு ஆர்வம் இருந்ததுன்னா ஒரு நல்ல கற்று தேர்ந்த ஆசிரியர்களோட உதவியோட இந்த படிப்புகளை நீங்க படிக்கும் பொழுது இந்த துறை சார்ந்த வல்லுநர் ஆக முடியும். வேலை வாய்ப்புகள் எடுத்துக்க முடியுது, லட்சங்கள்ல சம்பாதிக்கிற வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் கிடையாதுங்க, இதுல வேலை வாய்ப்புகள் வந்து அரசாங்க வேலை வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. சோ அரசாங்கத்துக்கும் நிறைய நிறுவனங்கள் இருக்கிறது, தொழில் நிறுவனங்கள் இருக்கிறது, போக்குவரத்து துறை இருக்கிறது, வருமான வரி அலுவலகம், ஜிஎஸ்டி அலுவலகம், இந்த மாதிரியான அரசு சார்ந்த நிறுவனங்கள், வங்கிகள், இன்சூரன்ஸ் கம்பெனிகள்லயும் சிஎஸ்சிஎம்ஏ சிஎஸ் முடித்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கிறது. இப்ப மாநில அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி மாதிரியான போட்டித் தேர்வுகள் அல்லது மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ்சி மாதிரியான போட்டித் தேர்வுகள், அது ஒருபடி மேல போயிட்டு ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ், இந்தியன் ரெவென்யூ சர்வீசஸ், இந்த மாதிரியான தகுதி தேர்வுகளை நடத்தும் பொழுது சோ காமர்ஸ் துறை சார்ந்த மாணவர்கள் அந்த துறை சார்ந்த பேப்பர்ஸ் எடுத்து எக்ஸாம்ஸ் எழுதினாங்கன்னா அதுல நிபுணத்துவம் ஆல்ரெடி இவங்க கிட்ட இருக்குன்றதுனால இவங்க தான் அதிகபட்ச மதிப்பெண்களை எடுப்பாங்க. சோ இந்த போட்டித் தேர்வுகள் பொறுத்த வரைக்கும் ஆட்களை தேர்வு செய்யும் பொழுது யார் அதிகபட்ச மதிப்பெண்கள் எடுக்கிறார்களோ அவர்களுக்கு தான் முன்னுரிமை அளிக்கப்படும். சோ அப்படி இருக்கும் பொழுது இந்த துறை சார்ந்த எக்ஸ்பர்ட் நாலேஜ் வந்து இந்த மாணவர்கள் கிட்ட இருக்கும். சோ அப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த மாணவர்கள் தான் தேர்வுகள்ல வந்து முதல் மதிப்பெண்கள் வந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சோ இப்போ இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் உயர் பதவிகளுக்கு ஐஆர்எஸ் மாதிரியான தகுதி தேர்வுகள்ல தான் ஆட்களை தேர்வு செய்வாங்க. சோ இப்ப நீங்க இந்த படிப்புகள் படிச்சீங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் வந்து பிரகாசமாக இருக்கும். சோ இதுல ஒரு கூடுதல் தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய மாணவர்கள் அவங்களுடைய பெற்றோர்கள் எடுக்கிற முடிவு வந்து பிளஸ் டூல என்னுடைய பையன் குறைவான மதிப்பெண் எடுத்திருக்கான், ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்க முடியுமா, இல்ல அவன் சாதாரண ஒரு டிகிரியே படிக்கட்டும், அவனால எங்க படிக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் தவறா நினைச்சிடறாங்க. அப்படிலாம் கிடையாது. ஒரு மாணவர் வந்து 10ஆவதுலயோ அல்லது 12ஆவதுலயோ எடுக்கிற மதிப்பெண்ணை வச்சு அவரோட ஃபியூச்சரை நம்மளே வந்து டிஃபைன் பண்ண முடியாது. சோ இதுக்கப்புறம் ஏன்னா அவர் பிளஸ் டூல எந்த வழியில வந்து படிச்சாருன்னு தெரியாது, ஒருவேளை தேர்வுக்காக மட்டுமே அவர் தயார்படுத்தி இருக்கலாம். ஓகே, சோ அப்படி இல்லாம அவருக்கு வந்து படிக்கணுன்ற ஆர்வம் இருக்குதுன்னா அவர் வந்து இந்த சிஎஸ்சிஎம்ஏ அல்லது சிஎஸ் படிப்புகளை எடுத்து படிக்க சொல்லலாம். ஓகே, நேயர்களே, நம்ம ஷோக்கு கால் பண்ண முடியல இல்ல கால் கனெக்ட் ஆகலன்னா நீங்க ஃபீல் பண்ணவே வேண்டாம். கீழே ஸ்க்ரால்ல போயிட்டு இருக்க நம்பருக்கு நீங்க கால் பண்ணி டைரக்டா காலேஜ் மேனேஜ்மெண்ட் கிட்டே நீங்க பேசலாம். அந்த நம்பர் 400 முறை சொல்லிட நோட் பண்ணிக்கோங்க. 9788556999. இன்னொரு நம்பர் 9095808804. இதுதான் நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜோட நம்பர். நீங்க எப்ப வேணா டைரக்டா கால் பண்ணி உங்க டீடைல்ஸை நீங்க வாங்கி அட்மிஷன் போடலாம். சார், நீங்க சொன்னீங்க இல்லையா பிளஸ் 2 முடித்தவர்களும் இந்த கோர்ஸ் படிக்கலாம், டிகிரி முடித்தவர்களும் கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு. என்னோட கேள்வி என்னன்னா, இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு பிளஸ் 2 முடித்த மாணவர்களுக்கு எவ்வளவு ஆண்டுகள் ஆகும், டிகிரி முடித்த மாணவர்களுக்கு எவ்வளவு ஆண்டுகள் ஆகும்? பிளஸ் 2 முடித்த மாணவர் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஃபைனல் என்ற 3 ஸ்டேஜஸ்ல படிக்க போறாருன்றதுனால அவருக்கு இந்த படிப்புகள் வந்து 5.5 ஆண்டு காலம் ஆகும். மேக்சிமம் வந்து 5.5 வருஷத்துல அவரால் முடிக்க முடியும். சோ இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் தேர்வுகள் வந்து இப்ப நம்மளுடைய கல்லூரி படிப்புகள் மாதிரி அல்லது பிளஸ் 2, 10th படிப்புகள் மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஜூன் மாதம், மே மாதத்துல மட்டும் எக்ஸாம்ஸ் நடக்கும்ன்ற மாதிரி இல்ல. சிஏ அண்ட் சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருடத்திலையும் மே மற்றும் நவம்பர் மாதங்கள்ல இதற்கான தேர்வுகள் நடக்கும். சோ மாணவர்களுக்கு எலிஜிபிலிட்டி கிடைச்சிருச்சுன்னா அவர் விருப்பப்பட்டா வருகின்ற மே மாதம் அல்லது நவம்பர் மாதம் அல்லது அதற்கு அடுத்த மே மாதம் சொல்லி அவரே தேர்வு பண்ணிக்கலாம். எப்ப வந்து இதற்கான தேர்வுகளை அவரை எதிர்கொள்ளணும் அப்படின்றத அவரே முடிவு பண்ண முடியும். சோ அப்படி இருக்கும் பொழுது மாணவர் வந்து எல்லா படிப்புகளுக்கும் அந்தந்த நிலைகள்ல குறிப்பிட்ட காலகட்டத்துல தேர்வுகளை எழுதினார்னா 5.5 வருஷத்துல பிளஸ் 2 முடிச்ச மாணவர் இந்த படிப்பை முடிச்சிடலாம். 17 வயசுல பிளஸ் 2 முடிக்கிற மாணவர் 22 வயசுக்குள்ள ஒரு சக்சஸ்ஃபுல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டா மாற முடியும். இதே வந்து பிளஸ் 2 முடிச்ச உடனே இந்த படிப்புகள்ல சேராத ஒருத்தர் டிகிரி படிச்சுட்டு இருந்தாருன்னா ஃபர்ஸ்ட் அந்த டிகிரி முடிக்கணும், அதுக்கு 3 வருஷம் ஆகும். அதற்கு அடுத்தாற்போல் இந்த படிப்புகளை எடுத்து படிக்கணும். அதுலயும் குறிப்பா டிகிரியில வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காமர்ஸ் துறை சார்ந்த டிகிரியா இருந்தா 55%, அறிவியல் துறை சார்ந்த டிகிரியா இருந்தா 60%க்கு மேல மதிப்பெண்கள் எடுக்கிற ஒருத்தர் ஃபவுண்டேஷன்ல மட்டும் அவருக்கு வந்து எக்ஸம்ஷன் கிடைக்கும். இன்டர்மீடியட், ஃபைனல் அவர் படிச்சுதான் ஆகணும். சோ அப்ப என்ன ஆகுதுன்னா சிஏ பொறுத்த வரைக்கும் அவருக்கு
டிகிரி முடிச்சிருந்தாருன்னா ஃபவுண்டேஷன்ல எக்ஸம்ஷன் கிடைச்சா அவர் வந்து 4.5 வருஷத்துல முடிக்க முடியும். ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா டிகிரில வந்து 55% குறைவான மதிப்பெண் எடுத்துடுறாங்க. அப்ப அவங்களும் சிஏ படிக்க முடியும். என்னன்னா ஃபவுண்டேஷன்ல இருந்து படிக்கணும். அப்ப என்ன ஆகும்னா அவருக்கு அகைன் அது வந்து 5.5 வருஷம் ஆயிடும். சோ அப்ப என்ன ஆகுதுன்னா டிகிரி முடித்த ஒருத்தருக்கு +2ல 17 வயசுல முடிச்சு 20 வயசுல டிகிரி முடிச்சாருன்னா 25 அல்லது 26 வயசு வரைக்கும் அவர் வந்து இந்த படிப்புகளை படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த படிப்புகள் என்னமோ டிகிரி முடிச்சவங்களுக்கு 4.5 வருஷத்துலயே படிக்க முடியும். அவரு குறிப்பிட்ட காலகட்டத்துல அதற்கான தேர்வுகளை எழுதினார்னா இந்த படிப்புகளை சீக்கிரம் முடிக்கலாம். சிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து 4.5 வருஷத்துல முடிக்கலாம். கொஞ்சம் எளிமையான படிப்பு. சிஏவை கம்பேர் பண்ணும்போது 1 வருஷம் குறைவான படிப்பு, எளிமையான படிப்பு. அவங்களுடைய ஆர்டிகல்ஷிப் பீரியடும் குறையுது. சிஏல 3 வருஷம் ஆர்டிகல்ஷிப்னா சிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் 15 மாத கால ஆர்டிகல்ஷிப். நீங்க +2 முடிச்சிருந்தாலும் டிகிரி முடிச்சிருந்தாலும் இந்த ஆர்டிகல்ஷிப்ல எந்த மாறுதல்களும் கிடையாது. கம்பல்சரியா நீங்க 3 வருஷம் படிக்கணும். முதல்ல ஆர்டிகல்ஷிப் பண்ணிட்டு ஃபைனல் பண்ண போறோமா இல்ல வந்து 9 months ஆர்டிகல்ஷிப் அதுக்கப்புறம் இன்டர்மீடியட் அந்த மாதிரி திட்டங்கள் தான் வேறுபடும் தவிர கம்பல்சரியா 3 years நீங்க ஆர்டிகல்ஷிப் பண்ணணும். ஓகே சார், இந்த சிஏசிஎம்ஏ படித்தவர்களுக்கு வெளிநாடுகள்ல எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்கு? நிச்சயமா இந்திய அளவுல எப்படி வேலை வாய்ப்புகள் இருக்கிறதோ அதே மாதிரிதான் வெளிநாடுகள்லயும் இருக்கு. ஏன்னா இந்தியாவில எப்படி தொழில் நிறுவனங்கள், உற்பத்தி நிறுவனங்கள், வியாபார நிறுவனங்கள், சேவை நிறுவனங்கள், அது மட்டும் இல்லாமல் லாப நோக்கம் இல்லாமல் செயல்படும் என்ஜிஓஸ், சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் இருக்காங்களோ அதே மாதிரிதான் எல்லா வெளிநாடுகள்லயும் இருக்கு நிறுவனங்கள். சோ இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து வேலை வாய்ப்புகள் அதிகம். சோ மற்ற படிப்புகள்ல வந்து நான் படிச்சு முடிச்சோன்னா வெளிநாடு போகணுன்றது என்னோட டார்கெட்டா இருக்கலாம். ஆனா இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் இங்கேயே உங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகள், அதுவும் நீங்க விருப்பப்படுற ரொம்ப வசீகரமான ஒரு சம்பளத்தோட உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது நீங்க வெளிநாட்டுக்கு போகணுன்ற அவசியம் கிடையாது. இருந்தாலும் நீங்க வெளிநாட்டுக்கு போகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. ஓகே, இங்க வந்து மாத சம்பளம் 2 லட்சம்னா அதுக்கு மேலதான் உங்களுக்கு வெளிநாடுகள்ல சம்பளங்கள் கிடைக்கும். ஆனா நீங்க வந்து வேலைக்கு நேரடியாக போக முடியும். பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்தந்த நாடுகள்ல இருக்கிற சிஏ நிறுவனங்கள், நான் சொன்ன மாதிரி இருக்கவே சிபிஏ, ஏசிசிஏ மாதிரியான நிறுவனங்கள் கொடுக்கின்ற அறிவுறுத்தலின்படி நீங்க கூடுதலா ஒரு 2 பேப்பர் 4 பேப்பருக்கு வந்து ஒவ்வொரு நாடுகள்ல ஒவ்வொரு திட்டம் இருக்கு. சோ அதுக்கான எலிஜிபிலிட்டி எக்ஸாம்ஸ் எழுதிட்டு தான் நீங்க பிராக்டிஸ் பண்ண முடியும். ஓகே சார், பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இன்னொரு வாட்டி கேளுங்க. பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட். ஓகே, சோ இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் சிஏல சிஎம்ஏ எந்த படிப்புகளா இருந்தாலும் நம்ம வந்து ஃபவுண்டேஷன் மற்றும் இன்டர்மீடியட்க்கு மட்டும் தான் இதற்கான பயிற்சிகளை வந்து வழங்குறோம். இந்த 2 பயிற்சிகளையும் முடிச்ச பிறகு மாணவர் என்ன பண்ணுவார்னா அவருக்கு விருப்பப்பட்ட ஒரு ஆடிட்டர் கிட்ட போயிட்டு தான் இதற்கான ஆர்டிகல்ஷிப் வந்து அவர் பண்ணுவார். நான் சொல்லிட்டு வரேன் இல்லையா, அந்த சிஏனா 3 வருஷம் ஆர்டிகல்ஷிப் அல்லது சிஎம்ஏனா 15 மாத கால ஆர்டிகல்ஷிப். இதுல என்னன்னா ஈரோடு மாவட்டத்துல வந்து இந்த படிப்பை படிக்கிற ஒரு மாணவர் இன்டர்மீடியட் முடிச்ச பிறகு அவர் விருப்பப்பட்ட ஒரு ஆடிட்டர், சென்னையில இருக்கலாம், பெங்களூர்ல இருக்கலாம், மும்பைல இருக்கலாம், அல்லது அவருக்கு தெரிந்த ஒரு ஆடிட்டராக இருக்கலாம், அல்லது அது ஒரு சிறந்த ஆடிட்டிங் ஃபார்மா இருக்கு, அங்க நான் போய் ஆர்டிகல்ஷிப் பண்ணணும்னு விரும்புற மாணவர் அங்க போய் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 3 வருஷ காலம் அவங்க ஆர்டிகல்ஷிப் பண்ணுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா குறிப்பா 3வது வருஷம் படிச்சுட்டு இருக்கும் பொழுதே அவங்க ஃபைனலுக்கு எலிஜிபிலிட்டி கிடைச்சிடும். அப்ப அவங்க ஃபைனல் எக்ஸாமும் அந்த நகரத்துல இருந்து தான் எழுதுற மாதிரி இருக்கும். அவங்க அகைன் வந்து ஈரோடுக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருவர் அந்த ஆர்டிகல்ஷிப் பண்ணும்போதே அவங்களுக்கு ஃபைனலுக்கான நாலேஜும் கிடைச்சிடும். ஒரு சிலர் வந்து அருகாமையில இருக்கிற ஒரு கல்வி நிறுவனத்துக்கு போய் டியூஷன்ஸ் மாதிரி படிச்சு இந்த ஃபைனல் கோர்ஸ் முடிச்சிடுறாங்க. சோ அப்படி இருக்கும்பொழுது இந்த படிப்பை முடிச்ச உடனே அவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் வந்து அவங்க எங்க தங்கி இந்த ஆர்டிகல்ஷிப் பண்றாங்களோ அங்கேயே அதிக அளவுல இருக்குது. சோ அவங்க வந்து அகைன் நம்மளுடைய கல்லூரிக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் இங்க வந்து நிறைய மாணவர்கள் இருக்கிறார்கள்னு தெரிஞ்சு சிஏ நிறுவனங்கள் அவங்களை ஆர்டிகல்ஷிப்காக இங்க வந்து தேர்ந்தெடுத்துட்டு போறவங்களுடைய எண்ணிக்கை வந்து மிக அதிக அளவுல இருக்குன்னு சொல்லலாம். சோ மற்றபடி இந்த படிப்புகளுக்கு வந்து ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட்ன்ற முதல் 2 நிலைகளுக்கு தான் அவங்க நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில படிக்க போறாங்க. அதுக்கப்புறம் ஆர்டிகல்ஷிப் ஃபைனல் எல்லாமே அவங்க விருப்பப்பட்ட ஆடிட்டர் கிட்ட தான் போய் பண்ண போறாங்க. அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் மிக அதிக அளவுல இருக்கு. இது நம்ம வந்து அவங்களுக்கு தேடி கொடுக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. நல்ல மதிப்பெண் எடுத்த ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அவர்களை வரவேற்று வேலை கொடுக்கறதுக்கு நிறைய நிறுவனங்கள் தயாராக இருக்கின்றன. ஓகே சார், ஜிஎஸ்டி அமல்படுத்த பின் சிஏ படித்தவர்களோட வேலை வாய்ப்புல என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு? ஜிஎஸ்டியின் தாக்கம் இதுல என்ன சார் இருக்கு? சோ இப்ப ஜிஎஸ்டி அப்படின்றதுனா இதுக்கு முன்னாடி இருந்த இன்டைரக்ட் டாக்ஸஸ்ல வந்து சென்ட்ரல் எக்ஸைஸ், சர்வீஸ் டாக்ஸ், வேட் அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணதுதான் ஜிஎஸ்டி, சப்ஸ்டியூட் பண்ணதுன்னு கூட சொல்லலாம். சோ ஆனா ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் இது வந்து நிறைய நிறுவனங்கள் வந்து இந்த ஜிஎஸ்டி வரிக்குள்ள வந்த காரணத்தினாலையும், மற்றபடி இந்த ஜிஎஸ்டி நிறுவனம் கொடுத்திருக்கிற வழிமுறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட அளவு டர்ன் ஓவர் பண்ற நிறுவனங்கள் என்ன பண்ணணும், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் உடைய உதவியோடு தான் அவங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபைல் பண்ணணும்.
அல்லது சிஎம்ஏ முடித்தவர்களோட உதவியோட தான் அவங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து அவங்க ஃபைல் பண்ணணும். குறிப்பா பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆனுவல் ரிட்டர்ன் எல்லாமே இவங்களுடைய உதவியோட தான், இவங்களுடைய கையொப்பம் இருந்தால் மட்டும்தான் அவங்க அந்த ரிட்டர்ன்ஸை வந்து சப்மிட் பண்ண முடியும். ஸோ ஜிஎஸ்டி மட்டும் கிடையாது, பொதுவாகவே இப்ப தொழில் நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா ஒரு குறைந்தபட்ச முதலீட்டுல தொடங்கப்பட்ட நிறுவனமாக இருந்தால் கூட அவர்களுக்கு வந்து வங்கிகள்ல லோன் எடுக்கணும்ன்ற ஒரு தேவை இருந்தது அப்படின்னா வங்கிகள் கேட்கிற முதல் கேள்வி, நீங்க பிசினஸ் பண்றீங்களா, உங்களுடைய ஆடிட்டர் யாரு, அவர் வந்து உங்களுடைய பேலன்ஸ் ஷீட்ல சைன் பண்ண காப்பி எடுத்துட்டு வாங்க, உங்களுடைய ஐடி ரிட்டர்ன் நீங்க ஃபைல் பண்ணிட்டீங்களா, அப்ப ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும்னா உங்களுக்கு ஆடிட்டர்களுடைய உதவி தேவை. சோ அதனால வந்து இந்தியாவில கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த வரி சட்டங்கள், இன்கம் டாக்ஸா இருக்கலாம் அல்லது ஜிஎஸ்டியா இருக்கலாம், சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் உடைய உதவியோட தான் இவங்க வந்து இந்த நிறுவனத்தை நடத்தணும் அப்படின்றத வந்து அறிவுறுத்தி இருக்கிறாங்கன்றதுனால இந்த வரி சட்டங்கள் வந்த பிறகு அல்லது அதுக்கு முன்னாடியில இருந்தே வந்து சிஏ முடித்தவர்களுக்கான வாய்ப்புகள் வந்து மிக அதிக அளவுல இருக்குன்னு சொல்லலாம். சார், இந்த கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சியில பங்கு பெற்று நான் கேட்ட கேள்விகளுக்கும் காலேஜ் கேட்ட கேள்விகளுக்கும் ரொம்பவே நிதானமாவும் தெளிவாகவும் பதில் சொன்னதுக்கு ரொம்பவே நன்றி.